So first of all, good morning. ஓகேவா, என்னோட நேம் ஜே திருப்பதி. நான் இங்கே டிஎன்பிசி கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி கேலண்டர் எல்லாமே என்னது முடிஞ்சிடுச்சு இந்த வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போ வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் குறிப்பாக குரூப் 2 2A தென் குரூப் 1 எக்ஸாமினேஷன் படிக்கணும்னா ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்ரோச்சில் என்னது நீங்கள் படிச்சாகணும். நிறைய இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கான இதை மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ப்ரிலிம்ஸில் வர ரிசல்ட் இதுதான் எங்கள் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் அது வந்து மாணவர்களுடைய ரிசல்ட்டுக்கு வழிவகுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிவகுக்காது. பட் நம்ம எதுக்கு அப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்? நீங்கள் மெயின்ஸில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் தான் என்னது உங்களை என்ன போஸ்டிங்கில் போய் வைக்கும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது. அப்போ ப்ரிலிம்ஸை விட நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தான் என்ன பண்ணணும்? அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். சரி, அதுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பமாக ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு 1 இயர் ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1 இயர் ப்ரோக்ராமில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பிசிஎம் பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பாக இதை வந்து நான் என்னது 12 மந்த்ஸாக பிரிச்சுக்கிட்டேன். 12 மந்த்ஸ் ஓகேவா. இந்த 12 மந்த்ஸில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 6 to 7 மந்த், ஃபர்ஸ்ட் 6 to 7 மந்த், இப்போ அக்டோபரில் ஆரம்பிக்கணும்னா அடுத்து ஏப்ரல் மே வரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல கிளாஸஸ் நடத்தும். ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், இது ரெண்டும் ஒரே கிளாஸ் கிடையாது. ப்ரிலிம்ஸ்க்கு தனி கிளாஸ், மெயின்ஸ்க்கு தனி கிளாஸ். ப்ரிலிம்ஸ்க்கு 2.5 ஹவர்ஸ் கொடுப்போம். ஏன்னா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணுறது இப்போ நவ டேஸில் என்னது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அதுக்கும் நம்ம வந்து லெத்தாஜிக்காக விட்டுறக்கூடாது. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான கிளாஸ் அண்டு மெயின்ஸ்க்கான கிளாஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலாகவே நடக்கும். மார்னிங் ஒரு 9 to ஒரு மார்னிங் 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ்னா ஈவினிங் மதிய டைமில் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்? கிளாஸஸ் வந்து நடக்கும். ஓகே, மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து நடக்கும். ஒரு 1 to 3:30 வரை வந்து என்னது உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் நடக்கும். ஓகே, அப்போ அது 2.5 ஹவர்ஸ், இது 2.5 ஹவர்ஸ். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் கிளாஸ் நடந்துக்கிட்டு பேரலாக போயிட்டே இருக்கும். இந்த டைமில் முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிகினிங் லெவல். இப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இந்த டைமில் உங்களுக்கு வந்து டம்ப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுடைய பிரெயினுக்கு நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு என்னது நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ஓகே, இதே டைம் பீரியடில் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் இல்லையா? ரிவிஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின்ஸுக்கு டெய்லி டெஸ்ட் வைப்போம். மெயின்ஸுக்கு டெய்லி டெஸ்ட். இந்த டெய்லி டெஸ்ட் எப்போனா ப்ரீவியஸ் கிளாஸ் நடத்திருப்போம் இல்லையா, அந்த கிளாஸில் உங்களை படிச்சுட்டு வர சொல்லிவிடுவோம். அடுத்த நாள் வந்த உடனே மதிய டைமில் ஒரு 1 to 2 உங்களுக்கு வந்து நாங்கள் கிளாஸ் ஷெடியூல் அனுப்புவோம். அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான டைம் வந்துடும். 1 to 2 அப்படின்ற வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும். ஒரு 10 மார்க், ஒரு 15 மார்க், ஒரு 10 மார்க், ஒரு 15 மார்க் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும். இதே இதில் இதை நீங்கள் மறுபடியும் அதில் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீக்லி டெஸ்ட் ஒரு வாரத்தில் 5 மெயின்ஸ் கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கிங்க. அந்த 5 மெயின்ஸ் கிளாஸையும் சேர்த்து வீக் எண்டில் ஒரு டெஸ்ட் வைப்போம். ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நீங்கள் எங்கேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸும் நடக்கும். அது வீக் எண்டில் மட்டும்தான் நடக்கும். வீக் எண்டில் நடந்து மொத்தம் இது எத்தனை டெஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டு 45 டெஸ்ட் வந்து ஓவராலாக இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள இந்த 6 to 7 மாதத்தில் நடந்துடும். அந்த 7 மாதம் முடிகிறப்ப நீங்கள் எப்படி இருப்பீங்க? யூ ஆர் ரெடி வித் கண்டென்ட். ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டும் உங்கள் கையில் இருக்கும், மெயின்ஸ் கண்டென்ட்டும் என்னது கையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூ ஹேட் ஆல்ரெடி ஸ்டடிட். ஓகேவா, அதை கண்டிப்பாக என்னது நீங்கள் படிச்சிருக்கீங்க. இந்த டெஸ்ட் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்தை. ஓகேவா, அது மட்டும் போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அது மட்டும் என்னது போதுமானது கிடையாது. ஓகேவா, அப்போ என்ன சார் பண்ணுறோம் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஆஃப் கோச்சிங், லெவல் 2 ஆஃப் மெயின்ஸ் கோச்சிங். இதில் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே முடியுதுன்னா அடுத்த 3 மந்த்ஸ் முதல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் தரும். யூ கேன் நம்முடைய லைப்ரரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 12 டெஸ்ட் எப்படி சார் வெறும் 12 டெஸ்ட் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டையர் மெயின்ஸ் சிலபஸை நம்ம என்னவா பண்ணணும்னா 12ஆ செக்ரிகேட் பண்ணிப்போம். ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆ நம்ம வந்து என்னது செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி யூ ஸ்டடிட். அதை தான் நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி அதில் கண்டென்ட் என்ரிச் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் டம்ப் பண்ணிட்டா போதாது.
ஓகே, அதை நீட்டா நீங்க பிரசன்ட் பண்ணணும். எந்தெந்த இடத்துல பை சார்ட் போடலாம். அப்ப ரெண்டாவது லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் மாதிரி ஆச்சு. பிரசன்டேஷன் வைஸும் நீங்க என்னவா இருப்பீங்க, வெரி வெல்லா இருப்பீங்க. 12 டெஸ்ட். 12 டெஸ்ட் மீன்ஸ் ஒவ்வொரு யூனிட்டையும் 12 நாங்க பிரிப்போம். பிரிச்சு அந்த ஒவ்வொரு யூனிட்ல இருந்து 2 போர்ஷன் அப்படின்னு நம்ம வைப்போம். ஓகேவா? ஸோ அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன, லெவல் 2 ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து லெவல் 3. லெவல் 3ல என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி யூ நோ த கண்டென்ட். அதுக்கப்புறம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்து தான் லெவல் 3 தான் வித் டைம், ஷார்ட் டைம்ல நீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி கண்டென்ட் கொடுக்கணும், என்னென்ன கண்டென்ட் தேவையானதை கொடுக்கணும், எப்படி ஷார்ட்டா கொடுக்கணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள எப்படி நீங்க எழுதணும். இந்த 3 ஆங்கிள்லையும் உங்களுக்கு வந்து 15 டெஸ்ட் வைப்போம். 15 டெஸ்ட் வந்து என்னது வைப்போம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கோர்ஸ் கொடுக்குறோம்னா இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்த வருஷம் அக்டோபர் 2026 வரை இது போயிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த அக்டோபர் 2025ல ஆரம்பிக்குதுன்னா அடுத்த அக்டோபர் 2026 வரை இது போகும். 1 இயர் ஃபுல் ஃபிளட்ஜ்லாம் நீங்க படிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் செக்ரிகேஷன் எப்படி பண்ணியிருக்கேன்னா, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1 லெவல்ல மெயின்ஸ்க்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்க இந்த கோர்ஸை படிச்சாவே போதும், குரூப் 2வும் எழுதிடலாம், 2Aவும் எழுதிடலாம், குரூப் 1 எக்ஸாமினேஷன் என்ன பண்ணிடலாம் நீங்க எழுதிட முடியும். ஓகேவா? 1 இயர் ப்ரிப்பரேஷன். பட் ஆனால் நீங்க இந்த ஃப்ளோல எங்க கூட வரணும். இது நடுவில் நீங்க எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகேவா? இந்த செக்ஷன் வைஸ் டெஸ்ட் நடத்துறப்பயே நீங்க வந்துடணும். ஏன்னா செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இஸ் தி பேஸ். ஓகேவா? கண்டென்ட்டை என்ரிச் பண்ணணும். சார் இந்த கண்டென்ட் எழுதலாமா, இது கரெக்டா, இது தவறா அப்படின்னு நம்ம அடிப்படை பேஸ்மெண்ட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1 தான். அதுல இருந்து தான் லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு நம்ம கொண்டு போக போறோம். ஓகேவா? அப்ப ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு வீக்கெண்ட்ல 45 டெஸ்ட் நடந்துரும். மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 161 டெஸ்ட் நடந்துரும். உங்களுக்கு இந்த செக்ஷனல் வைஸ் டெஸ்டே மொத்தம் 120 டெஸ்ட் வரும். அது இல்லாம வீக்கெண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 டெஸ்ட் வரும். ஸோ 144. அது இல்லாம இது ஒரு 15 டெஸ்ட் வந்துடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 160க்கு மேல மெயின்ஸ் டெஸ்டே வந்துடும். ஓகே, 160க்கு மேல மெயின்ஸ் டெஸ்டே வந்துடும். உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படின்ற கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து குரூப் 2, 2Aக்கான புக்ஸும் தந்துருவாங்க, குரூப் 1க்கான புக்ஸும் என்னது உங்களுக்கு தந்துருவாங்க. இன் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட், ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல சேம் புக் தான். ஓகே, அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இதை படிச்சீங்கன்னாவே போதும், குரூப் 4 எக்ஸாமினேஷன் நீங்க ஈஸியா எழுதலாம். குரூப் 4 அண்ட் குரூப் 2, 2Aக்கு மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2, 2A மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் நீங்க படிக்கிற மாதிரி வரும். குரூப் 2Aக்கு அதுக்கு உங்களுக்கு தனியா கிளாஸ் நடத்தும். இது இல்லாம அதுக்கடுத்து லாங்குவேஜ் பேப்பருக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அதுக்கு உங்களுக்கு தனியாக உங்களுக்கு கிளாஸ் நடத்தி என்ன பண்ணுவோம், நாங்கள் டெஸ்ட் வைப்போம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோர்ஸ் பிளான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நான் எதில் ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச் பண்ணுவேன். சயின்ஸ் ப்ரிலிம்ஸில் சயின்ஸ் அண்ட் மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற பேப்பரை வந்து என்னது நான் டீச் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம ஒரு சின்ன டெமோ மட்டும் நம்ம பார்க்கலாம், எப்படி கிளாஸஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து மற்ற ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னது நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வரலையும் யாருக்காவது இதில் சந்தேகங்கள் இருக்கா? ஓகேவா? இந்த கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ், அதில் வந்து நிறைய பேர் லேக் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஓகேவா? இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துடலாம். எந்த இதில் நீங்கள் ரைட்டிங்லேயே கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. அதனால யூ ஆர் வெல் வேர்ஸ்ட் இன் ரைட்டிங் அண்ட் யூ ஆர் வெல் வேர்ஸ்ட் இன் கண்டென்ட். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் படிக்கணும்னு அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெதர் தட் இஸ் அ ரைட் அப்ரோச்? ப்ரிலிம்ஸ்க்கு 1 வருஷம் படிப்பாங்க, மெயின்ஸுக்கு 3 மாசத்துல படிச்சுட்டு எனக்கு வந்து ரிசல்ட் வரல, மெயின்ஸ் கிளியர் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிலர் தமிழ் மீடியம் நான் படிச்சேன் அதனால எனக்கு கிளியர் ஆகல அப்படின்னு சொல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க, 10th அண்ட் 12th நிறைய பேர் தமிழ் மீடியமும் எழுதிருப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்குமா? தமிழ் மீடியத்தில் படிச்சு 10th அண்ட் 12th நல்ல மார்க் எடுத்து, நல்ல மார்க் என்ன ஸ்டேட் லெவல்லே மார்க்லாம் வந்திருக்கு. என்ன காரணம்? அந்த 1 இயர் அவங்க அந்த ப்ரிப்பரேஷன்லேயே இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 மாசம் மட்டும் மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு எனக்கு வரல அப்படின்னு சொன்னா அது வந்து நம்முடைய தப்பு தான். அப்ப நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம குரூப் 2 அதிகாரி ஆகல, குரூப் 1 அதிகாரி ஆகலன்னு நம்மளையே பிளேம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்ப அதனால உங்ககிட்ட நான் சொல்றது, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை ஃபோக்கஸ்டா படிங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸை நீங்க கவர் பண்ணாவே யூ ஆர் ரெடி வித் 60 to 70% ஆஃப் ப்ரிலிம் சிலபஸ். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகேவா? இதுலயும் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரஷ்ல நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. குறிப்பா அதுல ஒரு சப்ஜெக்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நிறைய பேர் ப்ரிலிம்ஸ்க்கு சயின்ஸே படிச்சுட்டு போறது இல்லை. இட் இஸ் அ ட்ராப்.
சயின்ஸ்ல ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு அஞ்சே அஞ்சு கொஸ்டின் தான் கொடுத்துக்கிறான். ஆனா மெயின்ஸ்ல குரூப் ஒன்னுல 100 மார்க், குரூப் டூல 40 மார்க், டூ ஏல 20 மார்க். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது, ஒரு ஃபீல்டையே டிசிசிவ் பண்ண டிசிஷன் எடுக்கக்கூடியது, வெதர் யூ ஆர் இன் ஆர் அவுட் அப்படின்னு என்னது சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாதிரி சப்ஜெக்ட். ஏன்னா இதெல்லாம் நீங்க வந்து ஷார்ட் டைம்ல படிக்க முடியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்க ஷார்ட் டைம்ல மனப்பாடம் வேணா பண்ணலாம், ஆனால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு கான்செப்டை புரிஞ்சிக்காம உங்களால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸல் ஆகவே முடியாது. அந்த கண்டென்ட்டே உங்களுக்கு சுத்தமா தெரியாம இருக்கு, கண்டென்ட் தெரியாம பிரசன்ட் பண்ண முடியாது, பிரசன்ட் பண்ண தெரியலனா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைம்ல எழுத முடியாது, அப்ப உங்களுக்கு லேக் ஆகும். அப்ப இந்த மாதிரி அப்ரோச்சே நீங்க விட்டுறணும். எந்த மாதிரி அப்ரோச் விட்டுறணும், இந்த லாஸ்ட் 3 மாசத்துல போய் நம்ம எக்ஸாம் 3 மாசம் இருக்கிறப்ப அப்ப போய் மெயின்ஸ்க்கு வந்து படிக்கணும் அப்படின்ற அந்த அப்ரோச்சே விட்டுறணும். யூ நீட் டு ரெடி parallelly along with prelims for mains examination. ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் தரீங்களோ அதை விட நீங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அதிகமான முக்கியத்துவம் தந்தா மட்டும்தான் நீங்க அதிகாரிகள் ஆகலாம், குரூப் 2 ஆபீசர், குரூப் 1 ஆபீசர் ஆக முடியும். இல்லைனா என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா மறுபடியும் நம்ம பிளேம் தான். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸ்கூல் எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் another year. another year கேலண்டருக்கு நீங்க வெயிட் பண்ணணும். அந்த இயர்ல 2க்கான போஸ்டிங்ஸ், 2A போஸ்டிங்ஸ் எல்லாம் வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பி ரெடி. ஓகேவா, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, யூ நீட் டு பி ரெடி. ஓகேவா, அதுக்காக தான் இந்த கோர்சஸ் எல்லாமே என்னது நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த அப்ரோச்சில் போனீங்கன்னாவே போதும். நம்ம கிட்ட எப்படி சார் கிளாஸஸ் நடக்கும்னா, ஒவ்வொரு கிளாஸஸும் நடந்த உடனே நான் அதுக்கான நோட்ஸ் கொடுத்துருவோம். ப்ரிலிம்ஸா இருந்தாலும் மெயின்ஸா இருந்தாலும் அதுக்கான நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்துருவோம். அப்ப அந்த நோட்ஸை வச்சே என்ன பண்ணிக்கலாம், நீங்க படிச்சுக்கலாம். அது இல்லாம புக்ஸ் தந்துருவோம், ஃபார் ரெஃபரன்ஸ் புக்ஸ் தந்துருவோம். ஸோ அந்த நோட்ஸை வச்சே நீங்க கிளாஸ் நோட்ஸை வச்சே நீங்க படிச்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு நான் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பத்தி நடத்துறேன், டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பத்தி நடத்துறேன், அதுக்கான நோட்ஸ் தந்துரும். அப்ப அந்த நோட்ஸை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா வந்தீங்கன்னாவே போதும், யூ ஆர் கவரிங் த என்டையர் சிலபஸ். சிலபஸ் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுல ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணணும்னா மட்டும் என்னது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை செஞ்சோம்னா மட்டுமே என்னது நமக்கு போதுமானதா இருக்கும். சிம்பிளா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஷார்ட் டைம்ல ஹெக்டிக்கா இருக்கிறத விட ஒரு ப்ரொலாங்டு டைம்ல நம்ம கிராஜுவலா என்ன பண்ணலாம், இந்த குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். நம்முடைய வெற்றியை நாம தான் தீர்மானிக்கிறோம். ஓகேவா, கொஸ்டின் பேப்பரை வச்சு அதை தீர்மானிக்க சொல்லக்கூடாது. ஓகே, அப்ப அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றோம். ப்ரிப்பரேஷன்ல அந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருந்துக்கணும். ஓகேவா, சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் நான் சிலபஸ் மட்டும் என்கோட் பண்ணிடுறேன். ஓகேவா, என்னென்ன சிலபஸ் சார் இருக்கு, அதை நம்ம முதல்ல எப்படி சார் படிக்கணும். நீங்க மட்டும் எடுத்த உடனே நான் வந்து இன்ட்ராயூட்ரின் இன்சிமினேஷன், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் நான் படிக்க போறேன், நான் இன்னிலிருந்து படிக்க போறேன் அப்படின்னு எடுத்து ஆரம்பிச்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியாது. அப்ப அதுக்கெல்லாம் எது பேசிக்ஸ் அப்படின்றத பார்க்கணும். பேசிக்ஸ் எது சார் இதுக்கு எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் சயின்ஸ் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சயின்ஸ் சிலபஸை நீங்க பார்க்கணும். குறிப்பா மெஜாரிட்டி ஆஃப் த பிரிலிம்ஸ் சிலபஸ் குரூப் 1ல உங்களுக்கு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த அளவுல உங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை மார்க், 250 மார்க்குக்கு மொத்தம் 750 மார்க். அதுல செகண்ட் பேப்பர்ல 250ல எத்தனை மார்க் வரும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 100 மார்க்குக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும். நிறைய பேர் கோட்டை விடுற இடம் இதுதான். ஒரே ஒரு ரகசியம் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க இந்த 1 இயர்ல இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை மட்டும் கொஞ்சம் நல்லா தரவா வச்சுட்டீங்கன்னா யூ ஆர் ஒன் ஸ்டெப் அஹைடு அமong அதர்ஸ். ஓகேவா, மற்ற எல்லார விடையும் உங்களுக்கு வந்து 100 மார்க் ஈஸியா கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஹிஸ்டரியை உங்களால ஷார்ட் டைம்ல படிக்க முடியும், யூ கேன் மேனேஜ். பாலிட்டியும் படிக்க முடியும். ஆனா இந்த என்விரான்மெண்ட், ஜியாகிரபி, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் எக்கனாமி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் யூ நீட் டு கிவ் சம் டைம் டு யுவர் பிரெயின். உங்க பிரெயின் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் தரணும். தந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க அதுல சக்சீட் ஆக முடியும். ஓகேவா, அப்ப எப்படி சார் இதை படிக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லிடும். முதல்ல சயின்ஸ். சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல எத்தனை கொஸ்டின் சார் வருதுன்னா 10 கொஸ்டின் தான் வருது. அவுட் ஆஃப் 200ல எத்தனை கொஸ்டின் தான் வருது உங்களுக்கு, 10 கொஸ்டின் வருது. ஆனா மெயின்ஸ்ல 100 மார்க் கேட்கறாங்க, 100 மார்க்ஸ். ஈவன் இந்த பிரிலிம்ஸ்
இது ரெண்டுல எதுல நீங்க நல்ல மார்க் எடுக்கணும்? ப்ரிலிம்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கணுமா, மெயின்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கணுமா? எதை கவுண்டிங் எடுத்துப்பாங்க? மெயின்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் தான் கவுண்டிங் எடுத்துப்பாங்க. அதனால ப்ரிலிம்ஸ்ல என்ன 10 மார்க் தானே சார், லாஸ்ட் ஒரு 5 நாள் இருக்கிறப்ப எடுத்து பார்க்கறது. ஓகே, ஆசிட் பேஸ் சால்ட் இருக்கு, ஓகே, அதுக்கடுத்து நியூட்ரிஷன்ல என்ன இருக்கு, ஓகே, விட்டமின் ஏ பி சி டி, ஓகே. அப்ப இந்த 10ல ஒரு 3 4 கொஸ்டின் போட்டாவே போதும், நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, யூ ஆர் ரெடி வித் ப்ரிலிம்ஸ், நீங்க கிளியர் பண்ணலாம். வாட் அபவுட் மெயின்ஸ்? மெயின்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன், குறிப்பா ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய 40% ஆஃப் த சிலபஸ் வில் கம் இன் டு மெயின்ஸ். மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பிளஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு தான் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு எத்தனை மார்க் வருது? 100 மார்க் வருது. அப்ப நீங்க ப்ரிலிம்ஸ்ல சயின்ஸ் படிக்கணுமா படிக்க கூடாதா? கண்டிப்பா படிக்கணும். நீங்க குரூப் 1 எக்ஸாமினேஷன்ன்றது ப்ரிலிம்ஸ் மட்டும் கிடையாது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ. இது மூணு சேர்த்தது தான் இந்த எக்ஸாமினேஷன். அப்ப ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸையே நம்ம நல்லா படிச்சோம்னா யூ கேன் கவர் வித் சம் 40% ஆஃப் சிலபஸ் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன சார் இருக்கும்? இப்போ ஜெனட்டிக்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சோம்னா மட்டும்தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை பத்தி நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரியாம எப்படி நம்ம இதை படிக்க முடியும்? ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சாதான். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னா என்னன்னு தெரியும், இன்ட்ரா யூட்டினைன் இன்சிமினேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நேரடியா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ எப்படி சொல்ல முடியும்? முதல்ல பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த பேரே தெரியலன்னா நமக்கு எப்படி நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்க முடியுதா? ஆட்டம்னா என்னன்னு தெரியாம நியூக்ளியர் பிசிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப we need to ready with basics. உங்களுக்கு சிலபஸே நான் எப்படி போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே நடத்திட்டு வருவாங்க கிராஜுவலா. அதோடைய அட்வான்ஸ்டு செக்ஷனை தான் மெயின்ஸ்ல உங்களுக்கு நடத்திட்டு வருவாங்க. அப்ப ப்ரிலிம்ஸை படிச்சுட்டு நீங்க மெயின்ஸை படிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே. ஓகேவா? எவ்வளோ பெரிய மலை இப்போ வந்து உங்களுக்கு இது புரியாது, இந்த 100 மார்க்கோட அருமை இப்போ புரியாது. ஒன்ஸ் யூ ஆர் கிளியரிங் ப்ரிலிம்ஸ் ஆல்சோ கிளியரிங் மெயின்ஸ்னு வச்சுப்போம். இன்டர்வியூ போறப்ப ஒரு 2 மார்க் இருந்தா நமக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த டைம்ல தான் என்ன இருக்கும்னா அந்த பெயின் வரும். ஒருவேளை இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஒரு 2 மார்க் அதிகமாக எடுத்திருந்திருக்கலாம், இதுக்கு நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா மற்றவங்க இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், யார் ஃபர்ஸ்ட் ரன் பண்றாங்க அப்படின்றது தான் முக்கியம். இதுல வந்து 40 மார்க் எடுத்தா பாஸ், எல்லாரும் பாஸ், எல்லாருக்கும் வேலை அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்றது தான் இங்க வேலை. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வரணும், மற்றவங்களை விட அகைடா இருக்கணும்னா யாரெல்லாம் எந்த சப்ஜெக்டை கஷ்டமா நினைக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ல நீங்க முன்னால வரணும். ஓகேவா? ஸோ வி வில் ஸ்டார்ட். ஓகேவா? அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு எத்தனை இருக்கு? 5 கொஸ்டின் தான் வருது. அதுவே மெயின்ஸ்ல எத்தனை மார்க் வருது? அவுட் ஆஃப் 340 மார்க்ஸ் வருது. நிறைய பேருக்கு இந்த தடவை குரூப் 2ல கிடைக்காதவங்கலாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கோட்டா விட்டவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா ஷார்ட் டைம்ல படிக்க முடியாது, 1.5 மாசம் தான் டைம். அந்த 1.5 மாச டைம்ல பாலிட்டி படிப்பாங்களா, ஹிஸ்டரி படிப்பாங்களா, இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பாங்களா, இல்ல சொசைட்டி படிப்பாங்களா, இல்ல சயின்ஸ் அண்ட் டெக் படிப்பாங்களா? எது ஈஸியா புரியுதோ அதை தான் படிப்பாங்க. ஈஸியா இப்போ எது புரியும் உங்களுக்கு? இந்த பாலிட்டி ஐஎன்எம் இதெல்லாம் புரியும், அதை நீங்க படிச்சுட்டு போவீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கோட்டை விட்டுருவீங்க. அப்போ அதனால எது என்ன போயிடும்? 40 மார்க் உங்களுக்கு காலி. 40ல் எத்தனை மார்க் எடுப்பீங்க? ஒரு 10 மார்க் எடுப்பீங்க. அப்போ 30 மார்க் வந்து என்னது போயிடும். அப்போ யார் இதுல தரவா இருக்கானோ அவன் தான் என்னது குரூப் 2 போஸ்டிங் அவனுக்கு கிடைக்கும். காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்க எல்லா எக்ஸாமினேஷனையும் சாதாரணமா எடுக்கக்கூடாது. ஈவன் ஃபார் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கே என்னது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் எழுதுறாங்க எக்ஸாம், லட்சக்கணக்கான நபர்கள் வந்து எழுதுறாங்க. அப்ப யூ ஹேவ் டு பி ரெடி, யூ நீட் டு பி ரெடி வித் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி இல்லாம நீங்க மாட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா இது வந்து எப்படின்னா கடல்ல ஒரு போட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னது போயிட்டு இருக்க மாதிரி தான், பயணம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான், எந்த ஒரு கலங்கரை விளக்கமும் இல்லாம. சிலபஸை வச்சுக்கிறீங்க, அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த கிளாஸே போட்டிருக்கேன். சிலபஸை செக்ரிகேட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு கிளாஸ் நடத்த போறோம், கிளாஸ் நோட்ஸ் கொடுக்க போறாங்க, அதை படிக்க போறீங்க, அடுத்த நாள் டெஸ்ட் எழுத போறீங்க. இதையே வந்து ஒரு 120 டேஸ் 120 கிளாஸ் ஃபார் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ், இதை நீங்க ஒரு 120 நாள் உங்களால இது ஃபாலோ பண்ண முடியாதா? ஓகேவா? இப்போ பே கமிஷன் வேற இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அப்ப இட் வில் டபுள், சேலரியும் டபுள் ஆக போகுது.
ஓகே, அப்ப ஒரு செக்யூர்டான ஜாப் இது மூலயமா தான் என்னது நமக்கு கிடைக்க போகுது. அப்ப இதுக்காக நம்ம ஒரு 120 நாள் நம்ம பண்ணலாம் இல்லையா? அதை மறுபடியும் ரிவிஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் அடுத்து ஒரு டெஸ்ட் சீரியஸ் சொன்னோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு ரிகோரியஸா மறுபடியும் பிராக்டிஸ் தருவோம். இது கோர்ஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் அவர் டாபிக். நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் சயின்ஸ். யாருக்காவது புரியாம இருக்கா நான் சொன்ன விஷயங்கள்? சரி, சயின்ஸ். சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 5 கொஸ்டின் தானே அப்படின்னு நினைச்சிட போறீங்க. இட் வில் கம் 175 மார்க்ஸ் இன் மெயின்ஸ் எப்படின்றத சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க மூணா பிரிச்சுக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது, அண்ட் என்விரான்மெண்ட். இருக்கா இல்லையா? ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் ப்ரிலிம்ஸ்ல. ஒரு கேள்வி தான் வரும், மொத்தம் 5 கேள்வி தான். ப்ரிலிம்ஸ்ல அதிகமாக கேட்க முடியாது. அதுவே இந்த என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட் மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? குரூப் 1ல சிலபஸ் பார்த்துருக்கீங்களே? யாருமே பார்க்கலையா? சிலபஸ் 75 மார்க்ஸ் வரும். 75 மார்க். இந்த 750ல இந்த 3 பேப்பர்ல 75 மார்க் எதுக்கு வந்துடும்னா இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கே வந்துடும். புரிஞ்சுக்க முடியுது? ஆனா ப்ரிலிம்ஸ்ல என்னது, ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும். ஆனா மெயின்ஸை பொறுத்த அளவுல நமக்கு 75 மார்க் வரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 100 வரும். அப்போ 175 மார்க் இந்த சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான். 175 மார்க் என்னது, இந்த சயின்ஸ் ரிலேட்டட். குரூப் 2 2ஏலையும் நீங்க ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா அதுல ஆஃப் ஆஃப் த போர்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட். ஓகேவா? இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் நான் குரூப் 4 எக்ஸாமினேஷனே நான் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்பீங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷனே படிக்கிறீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க உங்களுக்கு ஜஸ்ட் 5 கொஸ்டின் தான், நீங்க அதிலே போய்க்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. செலக்டிவா படிச்சா போதும். ஆனா குரூப் 2 2A அண்ட் குரூப் 1 எக்ஸாமினேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சயின்ஸை சாதாரணமா நினைக்க கூடாது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன சார் இந்த சயின்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் எடுத்தோடனே நான் என்ன சொல்லுவேன்னா, பிசிக்ஸ்ல நியூக்ளியர் பிசிக்ஸ். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அணுக்கரு இயற்பியல். ஏன்னா இந்த ஒரு டாபிக் தான் ப்ரிலிம்ஸ்லயும் வரும், மெயின்ஸ்லயும் வரும். இன் குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 1 இது மூணுலையும் மெயின்ஸ்லயும் வரக்கூடியது, ப்ரிலிம்ஸ்லயும் வரக்கூடிய டாபிக் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் தான். அணுக்கரு இயற்பியல் அப்படின்ற டாபிக் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல இருக்கும், இல்ல மெயின்ஸ்ல கண்டிப்பா இருக்கும் ஒரு கொஸ்டின் இது ரிலேட்டடா. ஓகேவா? கண்டிப்பா இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து மெயின்ஸ்க்கு அப்ரோச்சில் தான் நான் சொல்றேன் எது எது படிக்கணும். ப்ரிலிம்ஸ் டாபிக்ல மெயின்ஸ் அப்ரோச்சில் நம்ம எது எது முதல்ல கத்துக்கணும், அதுக்கு அடுத்து நம்ம மெயின்ஸ் டாபிக் போகலாம். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம்னா என்ன என்பதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து சார் பயாலஜியில் என்ன சார் நீங்க மெயின்ஸ் ஓரியன்டா முதல்ல படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா சொன்னா நான் ஜெனடிக்ஸ் தான் சொல்லுவேன். மெயின்ஸுக்கும் ஜெனடிக்ஸ் தான். ஏன்னா டிஎன்ஏனா என்னன்னு தெரியாம, ஆர்என்ஏனா என்னன்னு தெரியாம, முதல்ல ஜீன்னா என்னன்னு தெரியாம ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கிராப்ஸ், பிடி காட்டன், ஃபிளேவர்ஸ் ஓவர் டொமேட்டோ, ஓகே, கோல்டன் ரைஸ், இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் உங்களால படிக்க, ஜீனோம் சீக்வன்சிங் இதையெல்லாம் படிக்கவே முடியாது. அப்ப இதை எல்லாத்தையும் நீங்க படிக்கணும்னா அதுக்கு பேசிக் கான்செப்ட் எது இருக்கணும்னா இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற டாபிக் உங்களுக்கு என்னது ஈஸியா புரிஞ்சிருக்கணும். இது புரியாம உங்களால அதை படிக்கவே முடியாது. இது ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ஒரு டாபிக், இதுல ஒரு டாபிக். அடுத்து தேர்ட் நான் என்ன சார் சொல்லுவேன் அப்படி ஃபார் மெயின்ஸ் அப்ரோச். ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்ல, குரூப் 4 எழுதுறவங்க இதை நீங்க வந்து ஓரலா படிச்சா போதும். ஆனா மெயின்ஸ் எழுதக்கூடியவங்க பிசியாலஜி. பிசியாலஜினா என்னது, உடல் இயக்கவியல். குறிப்பா குரூப் 1 எழுதுறவங்களுக்கு இதுதான் வேத மந்திரம். ஓகே, இதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே எதுல வரும்னா மெயின்ஸ்ல வந்துரும் உங்களுக்கு. அப்படி ஹியூமன் பிளட் சிஸ்டம் நம்ம அதை பத்தி எல்லாமே சொல்றோம் பாரு. பிசியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், மனித செரிமான மண்டலம், ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சார், இது எல்லாமே எதுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா டிசீசஸ், ஹியூமன் டிசீசஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனித நோய்கள், இது ஒவ்வொரு சிஸ்டத்திலையும் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை பற்றியும் நம்ம படிக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கடுத்து ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம். யாரெல்லாம் இந்த தடவை குரூப் 1 எக்ஸாமினேஷன் சும்மா ஜஸ்ட் எழுதி பார்த்துருக்கீங்க ஆன்லைன்ல? நம்ம உடம்புல ஹார்மோன்கள் சுரக்குது இல்லையா? ஹார்மோன்கள், பயோ கம்யூனிகேஷன். ஒரு பாம்பை பார்த்தா ஓடுறோம் இல்லையா? எதனால ஓடுறோம்? அந்த டைம் தான் அதிகமாக ஓடுவோம். சாதாரண டைம் கூட அந்த அளவுக்கு ஓடி இருக்க மாட்டோம். என்ன காரணம்? ஹார்மோன்ஸ், கம்யூனிகேஷன், பயோ கம்யூனிகேஷன். உங்க உடம்புல ஒரு ஷார்ட் பீரியட்ல அதிகமான எனர்ஜி உற்பத்தி செய்யணும். இருமுகன் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இருமுகன் படத்துல வந்து அந்த விக்ரம் படம் இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் ஒரு பஃப் மாதிரி அடிப்பாரு, ஒரு வயசானவரே என்னது 10 பேர்த்த அடிச்சு போட்டு போவார் இல்லையா? என்ன காரணம்னா ஹார்மோன்ஸ். ஓகே, அப்ப அந்த ஹார்மோன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஹார்மோன்ஸை பத்தி தெரிஞ்சாதான் நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தெரிஞ்சாதான் மெயின்ஸ்ல உங்களுக்கு வந்து என்னது, இன்ட்ரா யூட்டிரின் இன்சிமினேஷன், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் போன்ற டெக்னிக்ஸை படிக்க முடியும். குரூப் 2ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதெல்லாம். நீங்க மட்டும் டைரக்டா இதை போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது, மனப்பாடம் தான் பண்ணணும். அப்ப ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்ன, மென்சுரல் சைக்கிள்னா என்ன, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுடைய அமைப்பு என்ன, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட அமைப்பு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால இதை தெளிவாக கத்துக்க முடியும். இல்லைன்னா என்னது, கண்டிப்பா நம்மளால கத்துக்க முடியாது. ஓகே, அப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிசியாலஜி அப்படின்ற ஒரு டாபிக். அப்ப இதை மட்டும்தான் நான் எதுல அதிகமா சொல்லுவேன்னா உங்களுக்கு மெயின்ஸ் அப்படின்றதுல சொல்லுவேன். குறிப்பா குரூப் 1 எழுதக்கூடியவங்களுக்கு இன்னும் என்னென்ன சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட், சவுண்ட், ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே எதுல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல வரும். இதுல குறிப்பா குரூப் 2ல இருக்கக்கூடியவங்களுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் அப்படின்றத பத்தி வரும். அதுக்கு நீங்க ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் கெமிஸ்ட்ரியில. இதை தெரிஞ்சாதான் அதை உங்களால என்னது படிக்க முடியும். அப்ப இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸை நம்ம நல்லா படிச்சோம்னா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், மெயின்ஸை நம்ம எழுத முடியும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுதான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டையுமே செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு நடத்தும். ஓகேவா? நம்ம டாபிக் உள்ள போலாமா? சொல்லுங்க மேம். ஓகே. ஓகே மேம். 4 சப்ஜெக்ட்ல. ஓகே. ஓகே மேம். குரூப் 4க்கு சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் சிலபஸை மட்டும் பார்த்தாங்கன்னாவே போதும். உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ரிலிம்ஸ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாவே இட் இஸ் மோர் தென் எனஃப். உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ன்றது கிடையாது. கூட லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். அது மட்டும் படிச்சீங்கன்னாவே இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? பார்த்துட்டு தென் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் திங், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம். டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம். இந்த டாபிக் மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். பட் இதுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல இந்த டாபிக்கை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏனா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும்.
ரீகாம்பினேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ரீகாம்பினேஷன் மறு சேர்க்கை. மறு சேர்க்கைனா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து அப்படியே டைரக்டா போய் படிச்சிடலாமா? அப்படியே கூடாது. அதுக்கான பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் பேசிக் விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு செல்னா ஒரு பயாலஜி கான்செப்டுக்குள்ள நீங்க போறீங்கனாவே இந்த கான்செப்டை பத்தி தெரியாம போக கூடாது. செல், இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஆல் லிவிங் ஆர்கானிசம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருள்ள பொருட்களும் எதனால தான் ஆக்கப்பட்டிருக்குன்னா செல் அப்படின்ற ஒரு அமைப்பால தான் ஆக்கப்பட்டிருக்கு. செல், ஓகேவா? இட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட், பேசிக் யூனிட், பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். வாழ்க்கையோடைய அடிப்படை அழகு இதுதான். எப்படி சார் அடிப்படை அழகுன்னு சொல்றீங்கன்னா, இப்போ நம்ம உடம்பு ஒரு உயிரினம் இருக்கு, நாம இருக்கோம். குறிப்பா இந்த உயிரினங்களை நம்ம எத்தனையா பிரிக்கலாம்? அஞ்சா பிரிச்சுக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நம்ம எத்தனையா பிரிச்சுக்கலாம்? அஞ்சா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா, பாக்டீரியா குடும்பம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னது? புரோட்டிஸ்டா, புரோட்டிஸ்டா குடும்பம். இந்த கிளாமிடா மோனாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அமீபா அதெல்லாம் புரோட்டிஸ்டால வரும். அமீபா அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதெல்லாம் புரோட்டிஸ்டால வரும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு காளான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? காளான்கள், ஃபங்கை பூஞ்சைகள், ஃபங்கை. அதுக்கடுத்து பிளான்ட், அதுக்கடுத்து அனிமல். இந்த அஞ்சு வகையான உயிரினங்கள் தான் இருக்கு. இந்த அஞ்சு வகையான உயிரினங்களுமே எதனால தான் ஆக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஒரே ஒரு செல் அப்படின்ற ஒரு அமைப்பால தான் ஆக்கப்பட்டிருக்கு. இதுதான் உலகம். உங்களை வந்து ஏதாவது ஒரு நோய் தாக்குது அப்படின்னாலும் அதுலயும் என்னதான் இருக்கு? செல் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப இந்த செல்னா என்ன சார் அப்படின்றத பத்தி நம்ம முதல்ல ஒரு தெளிவு நமக்கு வந்துருச்சுன்னா சயின்ஸ்ல பயாலஜி அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜி எல்லாத்துலயுமே உங்களால ஈஸியா என்ன பண்ணிட முடியும்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் என்னது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்ப செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். பாக்டீரியாவும் செல்லால தான் ஆகியிருக்கு, நாம்பளும் செல்லால தான் ஆகியிருக்கும், பிளான்ட்டும் என்னது செல்களால் தான் ஆகியிருக்கு. ஓகே, அப்ப அது முதல்ல செல்னா என்ன சார் அப்படின்றத பத்தி என்னது நம்ம ஃபுல்லாவே பார்க்கணும். செல்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இது வந்து ஒரு அடிப்படையான அழகு. பல செல்கள் எல்லாம் சேர்ந்து தான் எதை உருவாக்குதுன்னா திசுக்களை உருவாக்குது. திசுனாலும் என்னதுதான்? ஒரே வேலையை செய்யற நிறைய செல் தான் திசுன்னு சொல்றோம். திசுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் என்னத்தை உருவாக்குதுன்னா ஆர்கனை உருவாக்குது, உறுப்பை உருவாக்குது. உறுப்பை உருவாக்குது. ஆர்கன் எல்லாம் சேர்ந்து தான் எதை உருவாக்குது? ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்குது. ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஸ்பீஷியஸ், ஒரு முழு உயிரினத்தை உருவாக்குது. குறிப்பா நம்ம இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லலாமா? இப்ப நம்ம உடம்புல ஹார்மோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்ப ஹார்மோன் சிஸ்டத்துல என்னென்ன செல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்பா செல், பீட்டா செல், டெல்டா செல் அப்படின்னு மூணு வகையான செல் இருக்கு. இந்த செல் எல்லாம் சேர்ந்து தான் திசுக்களை உருவாக்குது. அப்ப அந்த திசு எது சார்? லாங்கர்கன் திட்டு. குறிப்பா சக்கரை நோய் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எதனாலனா இந்த லாங்கர், இந்த பீட்டா செல் வந்து ஒரு இன்சுலின் ஒரு ஹார்மோனை சுரக்கும். அந்த ஹார்மோன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்துடும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கோம். அப்ப நிறைய செல்கள், நீங்க எந்த ஒரு உறுப்பு உங்க உடம்புல எடுத்துக்கிட்டாலும் அனைத்துமே செல்லால் தான் நடக்குது. அந்த செல் எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குது? இப்போ ஹியூமன் எண்டோகைன் சிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டா ஆல்பா செல், பீட்டா செல், காமா டெல்டா செல் எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குது? லாங்கர்கன் திட்டு. இது வந்து ஒரு உறுப்பு, ஒரு திசுவோட பேர் லாங்கர்கன் திட்டுகள், ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா இதெல்லாம் எங்கன்னா உங்க கணையத்தை நான் சொல்றேன். உங்க உடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்ப ரெண்டா பிரிக்கிற ஒரு தசை இருக்கும். அதுக்கு பேர் தான் டயாஃப்ரம் மசில்ஸ், உதரவிதான தசை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கழுத்து பகுதியில் ரெண்டு குழாய் இருக்கும். ஒன்னு பின்னோக்கிய குழாய் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு குழல், ஈசோஃபேகஸ், உணவு குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு குழல்ல தான் என்ன சார் இருக்கு அப்படின்னு உணவு குழல் எது கூட சார் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறப்பை கூட ஜாயிண்ட் ஆகும். ஸ்டொமக், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் இதை நான் உங்களுக்கு டைஜஸ்ட் தான் மறுபடியும் நடத்துவேன். ஓகே, ஸ்டொமக்ல போய் செரிமானம் ஆகும்.
ஸ்டொமக்கு அடுத்து எங்க சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுகுடலுக்கு போகும். இப்ப நான் சொன்ன இந்த கணையம் என்ற உறுப்பு எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டொமக்குக்கும் முன் சிறுகுடலுக்கு நடுவுல இருக்கக்கூடியது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கணையம். கணையம் என்பது ஒரு உறுப்பு, ஒரு ஆர்கன். அப்ப இந்த ஆர்கனுக்குள்ள தான் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கன்ஸ். லாங்கர்கன் திட்டு அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு, அதுக்குள்ளதான் என்ன இருக்கு, இது வந்து டிஷ்யூ, திசுக்கள். இதுக்குள்ளதான் என்ன இருக்குன்னா ஆல்பா செல், பீட்டா செல், டெல்டா செல் அப்படின்னு இருக்கு. குறிப்பா நீங்க ஒரு நாள் நிறைய சாப்பிட்டீங்க, ஓகேவா, வீட்டுல விருந்து, ஓகே, அப்ப நிறைய சாப்பிட்டீங்க அப்பனா என்ன பண்ணும்னா இந்த பீட்டா செல் எதை சுரக்கும், இன்சுலினை சுரக்கும். இந்த இன்சுலின் சுரந்தாதான் உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருந்து பிளட் சிஸ்டத்துக்கு எது போகும், சாரி, பிளட் சிஸ்டத்துல இருந்து உங்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இந்த சாப்பாடு குளுக்கோஸ் போகும், கார்போஹைட்ரேட் போகும், இல்லைன்னா போகாது. ஒருவேளை நீங்க வீட்டுல கோச்சிட்டு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கீங்க, அப்ப என்ன பண்ணும், ஆல்ரெடி உங்க உடம்புல ஸ்டோர் பண்ண ஸ்டோர்டு எனர்ஜியை வந்து என்ன பண்ணும்னா பிளட்டுக்கு குளுக்கோஸை கொடுக்கக்கூடியதா இருக்கும். என்னது, பீட்டா செல் உருவாக்கக்கூடிய குளுக்ககான் அப்படின்ற ஹார்மோன். குளுக்ககான் அப்படின்ற ஹார்மோன். அப்ப இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எனக்கு உங்களுக்கு கேட்டிருக்கான். அப்ப இப்ப என்ன சொல்லணும்னா உடம்பு ஃபுல்லா இருக்கிறது ஒவ்வொரு உறுப்பு எடுத்துக்கிட்டா செல்லால் ஆக்கப்பட்டது, செல் எல்லாம் சேர்ந்து திசுவை உருவாக்கும், திசு எல்லாம் சேர்ந்து உறுப்பு உருவாக்கும், உறுப்பு எல்லாம் சேர்ந்து தான் ஒரு உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது. இந்த நிறைய உறுப்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், செரிமான மண்டலம், ரத்த சுற்றோட்ட மண்டலம், இந்த மாதிரி நிறைய மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் என்னத்தை உருவாக்குது, இந்த என்டையர் ஸ்பீஷியஸை உருவாக்குது. அப்ப செல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்ப அதனுடைய பணிகள்லாம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங், செல் பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை அமைப்பிற்கான அலகு. இதை பத்தி தெரிஞ்சுக்காம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அடிப்படை அமைப்பு ஒரு உயிரினத்துக்கு, இப்ப நமக்கு நம்ம இந்த சைஸ்ல இருக்கோம், நம்ம இந்த வடிவத்தில் இருக்கோம்னா அதுக்கும் காரணம் என்னதுதான், அந்த செல் தான். தாவரம் ஒரு வடிவத்தில் இருக்குன்னா அதுக்கு காரணமா அதில் இருக்க உள்ள இருக்கக்கூடிய செல் தான். ஓகே, அடிப்படை அமைப்பிற்கான அலகு. ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது. பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட். இது ஸ்ட்ரக்சரல் பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு நாம சொல்லுவோம் செல்ல. அப்ப இந்த செல் எத்தனை வகை சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செல் ரெண்டு வகையா இருக்கு. இந்த செல் எத்தனை வகையா இருக்கு, ரெண்டு வகையா இருக்கு. முதல் வகை எதுன்னு கேட்டீங்கன்னா யூகாரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூகாரியோட்டிக், இங்க இது அறிவியல் முறையான ஒரு பெயர். காரியோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ். அதுக்கடுத்து இன்னொரு வகை, இது யூனா என்னன்னா ட்ரூ, உண்மையான, உண்மையான உட்கருவை கொண்டு காணப்படுது. அப்ப என்ன சார் அது அப்படின்றத பார்ப்போம். அப்ப ஒரு செல் இன்னொரு வகை என்னன்னா ப்ரோகாரியோட்டிக். காரியோனா என்னது, நியூக்ளியஸ், உட்கரு. ப்ரோனா என்னது, எளிமையான. இதை எப்படி சார் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அமைப்பை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஈஸியாக புரிஞ்சிடும் இது. ஓகே, சாப்பாட்டை வச்சே நம்ம இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சார் ஒரு செல் இருக்கு, செல்லுக்கு என்ன சார் பேசிக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வெளியில என்ன ஒரு அமைப்பு இருக்கணும்னா செல் மெம்பரேன், செல் சவ்வு அப்படின்றது இருக்கணும். என்ன இருக்கணும், செல் சவ்வு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கணும். இதுதான் என்ன பண்ணும்னா ஒரு செல்லுக்குள்ள எந்த பொருள் உள்ள நுழையணும், எது வெளியே போகணும்னு கட்டுப்படுத்தக்கூடியது எதுதான், இந்த செல் மெம்பரேன் தான். அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, கேட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லின் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து செல்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள இன்னொரு ஒன்றியமே அமைப்பு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கரு, நியூக்ளியஸ். நியூக்ளியஸ், ஓகேவா. அப்ப இந்த நியூக்ளியஸ் நல்லா தெளிவா இருந்தா அது யூகாரியாட்டிக் செல், தெளிவா இல்லனா
அது ப்ரோகாரியோட்டிக் செல். 5 வகையான உயிரினம் சொன்னேன் இல்லையா, அதுல ப்ரோகாரியாட்டிக் செல். ஏன்னா இந்த ப்ரோகாரியாட்டிக் செல் தெரியாம உங்களால ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி படிக்க முடியாது. பாக்டீரியாவை பத்தி புரிஞ்சுக்காம உங்களால ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பேசிக் எல்லாம் நான் சொல்றேன். ஓகே, ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் எளிமையானது. குறிப்பா பாக்டீரியாக்கு இப்படிதான் இருக்கும். பாக்டீரியா உடம்புல நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னே என்னது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் இதுல டிஎன்ஏ அப்படின்ற ஒரு அமைப்பு பார்த்தோம் இல்லையா, அந்த டிஎன்ஏ எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள குரோமோசோம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். குரோமோசோம்னு என்னது ஒரு அமைப்பு இருக்கும். அந்த குரோமோசோம்க்கு உள்ளதான் என்ன இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. குரோமோசோம்க்கு உள்ளதான் என்ன இருக்கு, டிஎன்ஏ என்பது காணப்படுது. டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்ப டிஎன்ஏ எங்க இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க டிஎன்ஏ இப்ப உங்க உடம்புல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்னது, உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுலயும் என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். ஈவன் இந்த டிஎன்ஏ எதனால சார் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியோடைடுகளால் ஆக்கப்பட்டிருக்கு. நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் என்னன்றதை நான் சொல்றேன். நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியோடைடுகள், இந்த பேரை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட்னா வேற ஒன்றும் கிடையாது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு காரம், ஒரு அமிலம், ஒரு அமிலம், ஒரு காரம், ஒரு சர்க்கரை. என்ன அமிலம், என்ன காரம், என்ன சர்க்கரை அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிலம்னு எடுத்துக்கிட்டா பாஸ்போரிக் ஆசிட். இது தெரியாம டிஎன்ஏ சீக்வன்சிங்கை பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பேசிக்ஸ் எல்லாமே நடத்துறேன். பாஸ்போரிக் ஆசிட். சுகர்னு எடுத்துக்கிட்டா ரைபோ சுகர், அது ஆர்என்ஏல வரக்கூடியது. இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை எடுத்துட்டா இதுக்கு பேரு டிஆக்சி ரைபோ சுகர். ஒரே ஒரு ஆக்சிஜனை மட்டும் இதுல இருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா அதுக்கு பேரு டிஆக்சி ரைபோ சுகர். ரெண்டாவது கார்பன்ல இருந்து போயிடும். அது என்னன்றதை நான் தெளிவா சொல்றேன். மூணாவது காரம்னு எடுத்துக்கிட்டா நைட்ரஜன் காரம், நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணும் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட். இந்த நியூக்ளியோடைட் எத்தனை சார் இருக்கும் நம்ம உடம்புல, ஒவ்வொரு டிஎன்ஏலையும் பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் இருக்கும். எல்லாருமே தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தலையெழுத்து இல்லை. நம்முடைய வடிவம், நம்முடைய அமைப்பு, எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூக்ளியோடைடுகள் தான் காரணம். மெயின்ஸ்ல பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் நீங்க படிக்கணும்னாலும் இந்த நியூக்ளியோடைடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஜீனோம் சீக்வன்சிங் பத்தி படிக்கணும்னாலும் இந்த நியூக்ளியோடைடுகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க டிசீஸ் டயக்னைசிஸ் பண்றதுல பிசிஆர் அண்ட் எலைசா மாதிரியான தொழில்நுட்பங்களுடைய பங்கு காணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை படிக்கணும்னா முதல்ல நியூக்ளியோடைட்னா என்னன்னு தெரியணும். நியூக்ளியோடைட் என்னன்னு தெரிஞ்சாதான் ஜீன்னா என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுவரையும் யாருக்காவது ஆன்லைன்ல புரியாம இருக்கா? நம்ம உடம்புல டிஎன்ஏன்றது எங்க இருக்குன்றது யாருக்காவது புரியாம இருக்கா ஆன்லைன்ல? இது தெரியாம நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பத்தி பார்க்க முடியாது. ஓகேவா? சரி சார், நம்ம உடம்புல டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் மனிதன் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த குரோமோசோமுடைய எண்ணிக்கை மாறும். ஹியூமன் எடுத்துக்கிட்டா மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 46 குரோமோசோம் இருக்கு. மனிதனுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கு? 46 குரோமோசோம்கள் காணப்படுது. டாகுக்கு வேற மாதிரி இருக்கும், எலிக்கு வேற மாதிரி இருக்கும், பழப்பூச்சிக்கு ட்ரோசோஃபிலா என்ற பழப்பூச்சிக்கு வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது. மனுஷனுக்கு 46 இருக்கும். இது மட்டும் தான் சார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. இதுல இன்னும் நிறைய உறுப்புகள் காணப்படுது. குறிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ வேக்சின் அல்லது எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுவோம். எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி அப்படின்றது என்னது உங்களுக்கு இதுல இருக்கும், மெயின்ஸ் சிலபஸ்ல இருக்கும். அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ எல்லாம் என்ன சார், எங்க சார் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? குறிப்பா இப்ப இந்த உறுப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க இதுல இன்னும் என்னென்ன உறுப்புகள் சார் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த இடத்தை நான் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். இது வந்து இதுக்கு பேர் வந்து என்னது, செல் மெம்பரைன். இதுக்கு பேர், இந்த அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரைன். நியூக்ளியர் மெம்பரைன். இது ரெண்டுக்கு இடையில ஒரு ஜெல் மாதிரியான பொருள் காணப்படும். அதுக்கு பேரு சைட்டோபிளாசம்.
சைட்டோபிளாசம். இந்த நியூக்ளியஸ் உள்ள ஒரு லிக்விட் காம்போனன்ட் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சார்னா நியூக்ளியோபிளாசம். ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கான். வாட் இஸ் புரோட்டோபிளாசம்னு கேட்டான் ஒரு தடவை கேள்வி. புரோட்டோபிளாசம்னா என்ன அப்படின்றத கேட்டான். புரோட்டோபிளாசம்னா என்னன்னா சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியோபிளாசம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இதுக்குள்ள என்ன சார் இன்னொரு உறுப்பு என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு உறுப்பு. இந்த உட்கருவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியது கோல்ஜி அப்பாரட்டஸ். இதனுடைய பணிகள் எல்லாம் சொல்றேன். சாரி, இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் வலைபின்னல். எண்டோபிளாஸ்மா வலைபின்னல்னு ஒரு உறுப்பு இருக்கு. ஓகேவா? இந்த உறுப்புடைய பயன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கடுத்து இதே உறுப்புல கோல்ஜி அப்பாரட்டஸ் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு. இதே செல்கள்ல கோல்கை உறுப்பு, கோல்ஜி உறுப்பு, கமிலிய கோல்ஜி அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். கோல்ஜி உறுப்பு 1 2. அதுக்கடுத்து சூசைட் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம் ஆஃப் த செல். ஒரு செல்ல நோய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நோய் ஏற்பட்ட செல்லை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது எதுன்னு கேட்டீங்கன்னா லைசோசோம். அப்ப இந்த 3 பகுதியினுடைய உறுப்புகள் என்ன, இதுவும் எங்க தான் காணப்படுது? இங்க தான் காணப்படுது. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சார் இருக்கு? இப்ப நான் என்ன வரைஞ்சிட்டு இருக்கேன்? ஒரு யூகாரியாட்டிக் செல்லோட இப்ப வரைபடத்தை வரைஞ்சிட்டு இருக்கேன். யூகாரியோட்டிக் உட்கரு காணப்படுது. உட்கருக்கு உள்ள வெளியே என்ன இருக்கு? எண்டோபிளாஸ்மா வலைபின்னல், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அடுத்து என்ன இருக்கு? கோல்ஜி அப்பாரட்டஸ். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? லைசோசோம்ஸ். லைசோசோம்னு ஒரு பேர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சூசைட் செல்லின் கோலை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதனால சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை என்னன்னு சொல்லுவாங்க? செல்லினுடைய தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க செல்லுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு வர அந்த டிசீஸை கில் பண்ண பார்க்கும் இந்த லைசோசோம். அப்படி இல்லைன்னா அந்த செல்லையே அழிச்சிரும். இது வந்து ஒரு நேச்சுரல் மெக்கானிசம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன் லைசோசோம் செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இல்ல செல்லின் தற்கொலை பைகள், சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல் எதுன்னு கேட்டா லைசோசோம்ஸ். இது மட்டும் தான் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா இல்ல. ஓ, இப்ப எனர்ஜி சார், இப்ப வந்து நான் இருக்கேன் சார், எனக்கு எனர்ஜி இல்ல சார் அப்படின்னா இப்ப எனக்கு எனர்ஜி வேணும் சார் அப்படின்னா எனக்கு நான் எதை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா என்ற ஒரு உறுப்பு இதுல காணப்படும். மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்ற ஒரு உறுப்பு இருக்கும். அதுதான் என்ன பண்ணுதுன்னா நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு குளுக்கோஸ், நீங்க சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன், இத ரெண்டையும் ஏடிபியா உருவாக்குற வேலையை எதுதான் செய்யுதுன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஏடிபினா என்னன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகே, அதனால தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இதுக்கு 2 லேயர் இருக்கு. இதுக்கு 2 லேயர் இருக்கு. ஆல்ரெடி உள்ள இந்த நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம் இருக்கு. அதுக்குள்ள என்ன ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு சொன்னேன், குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுல டிஎன்ஏ இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள என்ன இருக்கு? டிஎன்ஏ என்பது காணப்படுது. லாஸ்ட் இயர் மெயின்ஸ்ல கேட்ட கேள்வி, லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் நடந்துச்சு இல்லையா? ஓகே, அதுல கேட்ட கேள்வி லாஸ்ட் இதுல மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவோட வேலை என்ன அப்படின்னு கேட்டான். எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? மைட்டோகாண்ட்ரியாவை பத்தி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க. ஃபர்தரா உள்ள போயிட்டு டெப்தா கேட்டிருக்கான் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவோட வேலை என்ன. குறிப்பா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா உங்க உடம்புல உங்க மேட்ரிலினியல்
உங்க தாய் வழி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல தான் இருக்கும். தாய் வழி தகவல்கள் எல்லாமே எதுல இருக்கும்னா இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல தான் இருக்கும். குறிப்பா இதை பத்தி தெரியாம மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் தெரப்பினா என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் தெரப்பி அப்படின்னா என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் பேசிக் இதுதான். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து அந்த செல்லுக்குள்ள என்ன சார் இருக்கு? ஒரு சில உயிரினங்கள் தனக்கு தேவையான உணவை தானாவே தயாரிச்சுக்கும். ஓகே, அந்த மாதிரி உயிரினங்களோட செல்கள்ல குறிப்பா தாவரம் பிளான்ட்ல என்ன இருக்கும்னா குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் என்பது காணப்படும். சூரிய ஒளியை பயன்படுத்தி என்ன பண்ணுவது? தனக்கு தேவையான உணவை தானா தயாரிச்சுக்கும். ஓகேவா? இதுலயும் என்ன சார் இருக்கு? ரெண்டு இது அமைப்புகள் இருக்கு. இதுலயும் டிஎன்ஏ இருக்கு. இது குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ. அப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டா எத்தனை இடத்துல டிஎன்ஏ இருக்கு? குரோமோசோம்ல ஒரு டிஎன்ஏ இருக்கு, குளோரோபிளாஸ்ட்ல ஒரு டிஎன்ஏ இருக்கு, அதுக்கு அடுத்து என்னது? இந்த மைட்டோகாண்ட்ரியால ஒரு டிஎன்ஏ இருக்கு. மூணு இடத்துல டிஎன்ஏ இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா இந்த பாயிண்ட்? அப்ப இந்த டிஎன்ஏனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஎன்ஏனா என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை பத்தி புரிஞ்சிக்க முடியாது. இது யூகாரியாட்டிக் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பாக்டீரியாவை பத்தியும் சொல்லணும். ஏன்னா இப்ப பிடி காட்டன், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் காட்டன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு பொருள். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிடி மஸ்டர்ட் இருக்கு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. பிடில ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மஸ்டர்ட் இருக்கு, ஃப்ளேவர்ஸ் ஓவர் டொமேட்டோ இருக்கு, கோல்டன் ரைஸ் இருக்கு. இது எல்லாத்துலயுமே என்னது? அதனுடைய ஜீன்ஸை மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஜீன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த டிஎன்ஏனா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். தெரியாம நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த டெக்னாலஜி என்ன பண்ண முடியாது? புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஒரு செல்லுனா என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு செல்லுக்குள்ள டிஎன்ஏ எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப நம்ம உடம்புல டிஎன்ஏனா எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்கெங்க இருக்கு? குரோமோசோம்குள்ள இருக்கு. மொத்தம் எத்தனை குரோமோசோம்? 46 குரோமோசோம் இருக்கு. 46 குரோமோசோம்குள்ள என்ன இருக்கும்? இந்த டிஎன்ஏ என்பது காணப்படும். இந்த டிஎன்ஏ வந்து எதனால் ஆக்கப்பட்டது? நியூக்ளியோடைடுகள், நியூக்ளியோடைடுகள் என்ற பொருட்களால் ஆக்கப்பட்டு காணப்படுது. இன்னொரு விஷயம், இந்த டிஎன்ஏ பத்தி இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் மற்ற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப், உயிர் வாழ்வின் அடிப்படை செயல்பாட்டு அழகு எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான், இந்த டிஎன்ஏ தான். உங்க உடம்புல என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த செல்லை வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா செல் தான் சொன்னேன். இப்போ வந்து இதை ஒரு மெலனோசைட் செல் அப்படின்னு வச்சுக்கிறேன். மெலனோசைட்னா என்னது? தோல் செல்கள், ஸ்கின் செல்ஸ். இந்த ஸ்கின் செல் எப்படி இருக்குன்னா பிரவுன் கலர்ல இருக்கு எனக்கு. அப்ப இப்படிதான் எனக்கு பிரவுன் கலர், நான் பிரவுன் கலர்ல இருக்கு, அதனால என்னோட ஸ்கின் வந்து பிரவுன் கலர்ல தான் இருக்கு. அப்ப இதுக்கான தகவல் எங்க சார் வருது? முதல்ல எப்படி இது? ஒருத்தவர்களுக்கு ஒயிட்டா இருக்காங்க, ஒரு சிலர் பிரவுனா இருக்காங்க, ஒரு சிலர் எல்லோவா இருக்காங்க, மங்கோலியன்ஸ்ல எல்லோவா இருக்காங்க. அப்ப இதுக்கான காரணம்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரிதிங், ஃபார் எவ்ரிதிங் த ரீசன் இஸ் ஒன்லி ஒன் திங், தட் இஸ் நோன் டு பி டிஎன்ஏ. குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல தான் என்ன இருக்கும்னா நியூக்ளியோடைடுகள் இருக்கு. இந்த நியூக்ளியோடைடுகளோட வரிசை அமைப்பு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்குள்ள இருக்கு? இதெல்லாம் நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. கரெக்டா? நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமல் டிஎன்ஏ பத்தி பேசுறேன். அந்த டிஎன்ஏ என்னவா மாறும்னா ஆர்என்ஏவா மாறும். அப்படியே என்ன ஆகும்னா பிரிண்ட் எடுக்கும். இங்க இருக்கிறத அப்படியே எழுதும். இதுல இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது அப்படியே இங்க எழுதும். அதனாலதான் இந்த செயல்பாட்டுக்கு என்ன பேருனா டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸ்கிரிப்ட்னா என்னது? எழுதுறது. டிரான்ஸ்னா என்னது? டிரான்ஸ்ஃபார்மிங் த ஸ்கிரிப்ட். அங்க என்ன எழுத்து இருக்கு அதை அப்படியே மாத்துறோம். டிரான்ஸ்ஃபார்மிங் த ஸ்கிரிப்ட், டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அப்ப என்னவா மாறுதுங்க? டிஎன்ஏ வந்து என்னது? இங்க ஆர்என்ஏவா மாறுது. என்ன ஆர்என்ஏ? இது தகவல்களை வச்சிருக்கக்கூடிய ஆர்என்ஏ. அதனால இந்த ஆர்என்ஏக்கு பாரு எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க ஒவ்வொரு செல்லுலயும் இது நடக்குது. மெசஞ்சர் ஆர்என்ஏ அல்லது தூதுவர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த தூதுவர் ஆர்என்ஏவை நம்ம என்னவா சார் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் அது இயற்கையான செயல்பாடு. இந்த தூதுவர் ஆர்என்ஏ என்னவா மாறும்னா புரோட்டீனா மாறும். புரதம், புரோட்டீன், புரதம், புரதமா மாறும்.
இந்த புரதம் தான் என்னவா ஃபைனலா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெலானின் அப்படின்ற ஒரு பொருளா மாறும். அந்த மெலானின் தான் எனக்கு இந்த பிரவுன் கலரை கொடுக்கும். நல்லா பாருங்க, டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏவா மாறுது. ஆர்என்ஏ என்னவா மாறுதுன்னா புரதமா மாறுது. எதுக்கான புரதமா மாறுது? இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுக்கான புரதம், மெலானின் புரோட்டீன் கூட போட்டுக்கலாங்க. இதே இன்சுலின், நம்ம பீட்டா செல், கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்னா இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? இன்சுலினை உருவாக்குறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒவ்வொரு செல்களுக்கு ஏத்த மாதிரியும் தகவல்கள் அதுக்குள்ள இருக்கும். எதுக்குள்ள இருக்கு? அந்த செல்லுக்குள்ள இருக்க டிஎன்ஏல இருக்கு. அந்த தகவல் அடிப்படையில் தான் அந்த செல் செயல்படும். தோல் கல்லீரல் செல்கள்னா நம்ம உடம்புல இருக்க நச்சு பொருட்களை நீக்குது. சிறுநீரக செல்கள் எடுத்துக்கிட்டா நம்மளோட கழிவு பொருளை நீக்குது. ஆல்பா செல் எடுத்துக்கிட்டா குளுக்கோகான சுரக்குது. பீட்டா செல் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து என்னது, இன்சுலினை சுரக்குது. டெல்டா செல் எடுத்துக்கிட்டா சொமேட்டோஸ்டாட்டின்ற ஹார்மோனை சுரக்குது. தைமஸ் செல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தைமோசின் ஒரு ஹார்மோனை சுரக்குது. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்கான தகவல்கள்லாம் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான டிஎன்ஏல தான் இருக்கு. யாருக்காவது ஆன்லைன்ல இது புரியாம இருக்கா? இந்த பாயிண்ட் யாருக்காவது புரியாம இருக்குங்களா ஆன்லைன்ல? கலை மேம், லக்ஷ்மி நாராயண் சார், நரேஷ் ராஜ் சார், பூவரசன் சார், சுரேந்திரகுமார் சார், அருள் சார். எம்ஆர்என்ஏவா மாறுது. எம்ஆர்என்ஏ மெலானின் அந்த புரோட்டீனா, அதாவது இங்க என்ன தகவல் இருக்கு? இது மெலனோசைட் செல், தோல் செல். அதனால தோலுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்கான எம்ஆர்என்ஏ, அதுக்கான புரோட்டீன், அதுக்கான ஃபைனல் ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இந்த இன்ஃபர்மேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு உயிரினத்தினுடைய அமைப்பு அல்லது செயல்பாட்டுக்கு என்னதான் காரணம்? டிஎன்ஏ தான் காரணம். இதை யூஸ் பண்ணி தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி உருவாக்குறாங்க. எதுக்கு சார் ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்ன சார்? மறு சேர்க்கை. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்ப இது வந்து ஒரு ரோஜா செடி அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா நான் சொல்றேன், நல்லா பாத்துங்க. இது வந்து ஒரு பிளான்ட், ரோஜா செடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து என்னது? ஒரு ரோஸ் ஃப்ளவர் பிளான்ட். நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து ஒரு 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 எக்கனாமிஸ்ட், ஓகே, இல்ல நான் ஒரு ட்ரேடர். நான் என்ன பண்றேன்? எல்லாருமே ரோஸ் பிளான்ட் ரோஸ் கலர்ல இருந்தா இது பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால வயலட் கலர்ல இருந்தா இன்னும் ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு நான் என்ன பண்றேன்? அப்ப ரோஸ் ஃப்ளவர் எல்லாத்தையும், அது என்ன ஃப்ளவரை உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்? வயலட் கலர்ல ஃப்ளவரை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் வந்து ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியர். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்ப ஓகே, ரோஸ் கலர் ஃப்ளவர், நான் போயிட்டு என்ன அப்படியே பெயிண்ட் அடிக்க முடியுமா எல்லா பிளான்ட்லயும்? வயலட் கலர்ல அடிக்க முடியாது. நான் வந்து ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியர். அப்ப நான் எப்படி யோசிக்கணும்? ஜீன் லெவல்ல யோசிக்கணும். ஜீன் லெவல். அப்ப இந்த ரோஸ் கலருக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இதோட செல், இந்த பிளான்ட்டோட செல்ஸ், இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர் செல்ஸ். அப்ப இந்த ஃப்ளவர் செல் எடுத்துக்கிட்டா இதுவும் என்னது? ஒரு பிளான்ட் செல் தான். அதுக்கும் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும்? டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏல என்ன இருக்கும்? இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனா எதுக்கு காரணம் அப்படின்னு என்னவா வருது? எம்ஆர்என்ஏவா வருது. இந்த எம்ஆர்என்ஏ இந்த ரோஸ் கலருக்கான புரோட்டீனா வருது. இந்த புரோட்டீன் தான் கடைசியில் என்னத்தை கொடுக்குது? ரோஸ் கலரை கொடுக்குது அந்த தாவரத்துக்கு. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ரோஸ் கலர் வருது. அதனால இந்த என்டையர் ஃப்ளவர் வந்து என்ன கலர்ல இருக்கு? ரோஸ் கலர்ல இருக்கு. ஆனா என்னோட நோக்கம் என்ன? இந்த ரோஸ் கலர் பிளான்ட்டை வயலட் கலர்ல மாத்தணும். அப்ப எனக்கு வேண்டிய ஒரு 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 பொருளை உருவாக்கணும். இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஜீனை மாடிஃபை பண்ண போறேன். இந்த ஜீனை நான் என்ன பண்ண போறேன்? மாடிஃபை. டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் ஜீன் சொல்லுவாங்க. என்டையர் டிஎன்ஏவை ஜீனோம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்டையர் டிஎன்ஏவை ஜீனோம்னு சொல்லுவாங்க. ஒரு செக்மெண்ட்டை, ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்? ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த ஜீனுக்கான, இந்த கலருக்கான ஜீன் இது. அப்ப இந்த பகுதி, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட். நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னது, ஒரு ஜீனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜீன் வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலருக்கான ஜீன்.
அப்ப இந்த வயலட் கலருக்கான ஜீனை நான் என்ன பண்ணணும், இதுக்குள்ள இன்செர்ட் பண்ணணும். எதுக்குள்ள? இந்த தாவரத்துக்குள்ள நான் இன்செர்ட் பண்ணணும். அப்படியே நான் மட்டும் அந்த ஜீனை எடுத்து போட்டலாமா? இதெல்லாம் மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடியது. அப்ப இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஓகேவா? அப்ப நமக்கு வேண்டிய பண்புகளை ஒரு தாவரத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு உயிரினத்துக்குள்ளேயோ நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு உயிரினத்துக்குள்ள உள் செலுத்தி அதை நம்ம உருவாக்கக்கூடிய பெயருக்கு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை இது மூலயமா தான் உருவாக்குவாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை இது மூலயமா தான் உருவாக்குவாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு வெக்டரா பயன்படக்கூடியது தான் எதுன்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியா. ஒரு வெக்டரா பயன்படக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியா. எந்தக்கு வெக்டரா? இந்த ஜீன் இருக்கு இல்லையா, நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த வயலட் ஜீன் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த தாவரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அதுக்கான ஒரு தாங்கி எதுன்னு கேட்டீங்கன்னா அதான் பாக்டீரியா. அப்ப பாக்டீரியாவை உதவி கொண்டு நம்ம எப்படி இந்த ஜீனை ஒரு குறிப்பிட்ட நமக்கு இது 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 மட்டும் கிடையாது, நீங்க எந்த ப்ராசஸ் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டிய பண்பை நீங்க எதுல வேணாலும் செலுத்தலாம். பட் அது சக்சஸ் ஆனா யூ ஆர் சக்சஸ்ஃபுல் ஜெனடிக் இன்ஜினியர். ஃபெயிலியர் ஆனா ஓகே யூ ஹேவ் டு டூ ரிசர்ச் மோர் ஆன் திஸ். இதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. நம்ம என்னன்றதை பத்தி நம்ம பார்ப்போம். அப்ப இதை பத்தி நீங்க பார்க்கணும்னா முதல்ல பாக்டீரியாவை பத்தி பார்க்கணும். பாக்டீரியாக்குள்ள என்ன அமைப்பு இருக்கு, எப்படி அது உதவுதுன்றத பார்க்கணும். அப்ப பாக்டீரியாவோட செல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். பாக்டீரியா செல் இஸ் ப்ரோகாரியோட்டிக் செல். பாக்டீரியா செல் இஸ் ப்ரோகாரியோட்டிக் செல். அப்ப ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெக்டரா எதுதான் இருக்கு? இந்த பாக்டீரியா தான் இருக்கு. அப்ப அந்த பாக்டீரியானா என்ன அப்படின்றத பத்தி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம். பாக்டீரியா பாக்டீரியா இஸ் எ ப்ரோகாரியோட்டிக் செல். ப்ரோகாரியோட்டிக்னா என்னது? ப்ரோனா என்னது? எளிமையான. காரியோனா என்னது? உட்கரு. எளிமையான உட்கருவை கொண்டது. ஆரம்ப காலத்துல மைக்ரோஸ்கோப்ல பாக்குறப்ப அதுல ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. ஆனா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். குறிப்பா இதை நீங்க எப்படி இங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியன் சாப்பாடு, சவுத் இந்தியன் சாப்பாடு. நார்த் இந்தியன் சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க? ஆஹா, இந்த பிளேட்டு நான் சொல்றேன், பிளேட்லாம் எப்படி? இது ஜோதா அக்பர் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுல ஹிருத்திக் ரோஷனுக்கு ஐஸ்வர்யா ராய்லாம் சாப்பாடு போடுவாங்கல்ல. ஸ்டீல் பிளேட் இருக்கும், ஒரு பெரிய பிளேட் இருக்கும், அதுக்குள்ள சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் இருக்கும். கரெக்டா? அதுக்குள்ளதான் இந்த சாப்பாடுகள் எல்லாம் இருக்கும். இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா யூகாரியோட்டிக் செல். அதே சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுவோம்? பிளேட்டே இல்லை, ஒரு வாழை இலை, வாழை இலையில சாப்பாடு, அதிலே எல்லாம் இருக்கும். பொரியல், சாம்பார் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுதான் சாப்பிடுவோம். அதுதான் என்னன்னா ப்ரோகாரியாட்டிக் செல். இது எல்லாம் ஒண்ணா இருக்கிறதால இதுல வந்து ஸ்வீட் இல்ல, இதுல வந்து காரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? பட் எவ்ரி திங் இஸ் பிரசன்ட் ஓவர் தேர். இந்த பாக்டீரியாவை பத்தி தெரிஞ்சுக்காம ரீசன்ட் டெக்னாலஜியா இருக்கக்கூடிய கிறிஸ்பர் கேஸ்9, கிறிஸ்பர் கேஸ்9, கேஸ்9 டெக்னாலஜியை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியாது. சாரி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஜிஎம் கிராப்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியாது. குறிப்பா பிடி காட்டனை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் காட்டன் இதெல்லாம் உங்களுக்கு டைரக்டா சிலபஸ்ல, மெயின் சிலபஸ்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப அப்ப பாக்டீரியாவை பத்தி நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அதுதான் பேஸ். அதை தெரியாம நாம மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால பாஸ் ஆக முடியாது. நம்ம மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு டைம் எக்ஸாம் வரப்ப அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் அதுவும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணா தான் மெயின்ஸ் படிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அப்ரோச்லயே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால பாஸ் ஆக முடியாது. இட் வில் காஸ்ட் இயர்ஸ். ஒரு சிலருக்குலாம் ஒரு டிகேடே எல்லாம் போயிருக்கு, போன காலங்கள்லாம் உண்டு. 5 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ண முடியாம இருப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த விஷயங்கள் இருக்கு. அதனால நாம கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும். அப்ப பாக்டீரியானா என்ன சார் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் என்ன இருக்கும்? அதுவும் செல்லால் தான் ஆனது. அப்ப அதனுடைய வெளி அமைப்பில் என்ன இருக்கும்? செல் மெம்பரேன் தான் இருக்கும். ஆனா தெளிவான உட்கரு என்பது இருக்காது. தெளிவான உட்கரு என்பது இருக்காது. உட்கரு இல்லைன்னா டிஎன்ஏ இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல டிஎன்ஏ என்பது காணப்படும். எங்கேயே இருக்குன்னா சைட்டோபிளாசத்திலே இருக்கும்.
சிஹெச்ஆர் குரோமோசோமல் என்பது இருக்கும். இதுல அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சது ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும்னா இது தெரியாம உங்களால இப்ப இருக்க முடியாது. என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சார். பிளாஸ்மிட் டிஎன்ஏ இது எதுல சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியால தான் இருக்கு. பிளாஸ்மிட் டிஎன்ஏ எதுல இருக்கு? புரோகாரியாட்டிக் செல், குறிப்பா பாக்டீரியால தான் இது இருக்கு. ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ தான் எதுன்னு கேட்டா பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ பத்தி தெரியாம ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பத்தி புரிஞ்சுக்க முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? ஒரு பாக்டீரியாக்குள்ள என்ன இருக்கு? குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கு. அதுக்கப்புறம் சர்க்குலர் டைப்ல பிளாஸ்மிட் டிஎன்ஏ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. குறிப்பா இப்ப ரீசெண்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில மருந்தெல்லாம் வேலை செய்யாம போகும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு சில மருந்துகள்லாம் வேலை செய்யாமலே போகும். அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அடிக்கடி ஆன்டிபயாட்டிக்ஸை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்க உடம்புல போடுற ஆன்டிபயாட்டிக்ஸை மாத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த பாக்டீரியா உங்க உடம்புல இருக்கு இல்லையா, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனா உங்க உடம்புல இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போடுற மருந்துக்கெல்லாம் அடாப்ட் பண்ணி வாழ்ற மாதிரி போகும். அதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க உள்ள அந்த நோய் கிருமிக்கு எதிராக போடக்கூடிய மருந்தை எதிர்த்து வாழக்கூடிய ஒரு தன்மையை எது பெற்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்டீரியா பெற்றும். அதனால அந்த பாக்டீரியாவை உங்களால கொல்ல முடியாது. இட் இஸ் அ பேண்டமிக். பேண்டமிக்னா என்ன? உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நோய் இது. ஓகே, அதுக்கு என்ன சார் காரணம்னா அதுக்கும் காரணம் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ தான். ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது நமக்கு. பாக்டீரியாக்கு அது ரொம்ப ஒரு இம்யூன் சிஸ்டம் மாதிரி பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இப்ப லாஸ்ட் இயர் நோபல் பரிசு கொடுத்தாங்க எதுக்கு? கிறிஸ்பர் கேஸ்9 தொழில்நுட்பத்துக்கு. எது சார்? என்ன சார் கிறிஸ்பர் கேஸ்9 தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன சார்? குறிப்பா ஒரு டிஎன்ஏல எந்த பகுதியில் பிரிசைஸா வெட்டணும். டிஎன்ஏவை நம்மளால கண்ணாலே பார்க்க முடியாது, வெறுங்கண்ணால பார்க்க முடியாது. ஆனா இந்த கிறிஸ்பர் கேஸ்9 என்ற அந்த தொழில்நுட்பம் என்ன பண்ணுதுன்னா எந்த இடத்துல போய் கட் பண்ணணும், அந்த எந்த இடத்துல டிஃபார்மிட்டிஸ் இருக்கு அதை கட் பண்ணிட்டு அதை நீக்கிட்டு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சரி செஞ்சு விட்டுரும். குறிப்பா ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு நம்ம என்னது இந்த கிறிஸ்பர் கேஸ்9 தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துவோம். அதுவும் நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். கிறிஸ்பர் கேஸ்9 தொழில்நுட்பம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட 2-3 கிளாஸ் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அப்ப இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டா பிளாஸ்மிட் டிஎன்ஏ. பிளாஸ்மிட் டிஎன்ஏ எதுல தான் இருக்கு? இந்த புரோகாரியாட்டிக் உயிரினங்கள்ல தான் இருக்கு. புரோகாரியாட்டிக் உயிரினங்கள்ல தான் இருக்கு. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இந்த பேசிக்கான விஷயங்களை தெரியாம நீங்க ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்குள்ள போக முடியும். ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு இதெல்லாம் பேசிக்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் பேசிக்ஸ் என்பது இருக்கும். அதையெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இவ்வளோ பேசிக் விஷயம் எல்லாம் சிம்பிளான விஷயம் தானே. என்னென்ன இருக்குன்றது ஸ்கூல்ல படிச்சது தான், வேற எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க, அதை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஓகே, இதை வச்சு நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ சொல்றேன் பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, குறிப்பா ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா உருவான ஒரு தாவரம் தான் எதுன்னு கேட்டீங்கன்னா பிடி காட்டன். பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள். இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற ஒரு பாக்டீரியாவை பயன்படுத்தி இந்த காட்டனை உருவாக்கி இருக்கும். பிடி காட்டன். ஓகேவா? என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா புழுக்கள். இந்த என்ன இப்ப என்ன பிரச்சனை இங்க சமுதாயத்துல, என்ன பிரச்சனை? நாம காட்டனை உருவாக்குறோம். அந்த காட்டன் இலையை வந்து எது சாப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உருளை புழுக்கள் சாப்பிடுறது, கடிச்சு சாப்பிடுறது. இதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து இந்த காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து என்னது, காட்டன் உற்பத்தி பாதிக்கப்படுது. இப்ப நமக்கு என்ன வேணும்? தாவரம் வளரணும், ஆனா இந்த பூச்சி சாகணும். இதுதான் நம்ம எய்ம். அப்ப இப்ப நமக்கு எதிரி யாரு? இந்த புல்வாம். நமக்கு எதிரி யாரு? இந்த வாம் தான் என்னது எதிரி. அப்ப இதை அழிக்கக்கூடிய பொருள் தான் எதுல இருக்குன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற பாக்டீரியாவில் இருக்கு. இப்ப 2 விதமான பாக்டீரியாவை எடுத்துக்கிறாங்க சயின்டிஸ்ட். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாக்குள்ள என்ன இருக்கு? இதே பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன இருக்கு? குரோமோசோமல் டிஎன்ஏவும் இருக்கு. அதுக்கடுத்து பேசிலஸ்
அமைலோ லியூகோஃபேஷியன்ஸ், இந்த மாதிரி பேர்கள் மட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சில காலம் தேவைப்படும். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அமைலோ லியூகோஃபேஷியன்ஸ் அப்படின்னா அது அதோட பேர், பாக்டீரியாவோட பேர். அது மட்டும் நீங்க பார்த்துக்கணும். அது வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் படிக்க தான் ஞாபகத்தில் வரும். ரெண்டு பாக்டீரியாவை எடுத்துக்கிறாங்க. ஒன்று பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பாக்டீரியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிலஸ் அமைலோ லியூகோஃபேஷியன்ஸ் அப்படின்ற பாக்டீரியா. இதுவும் என்னது, ஒரு புரோகாரியாட்டிக் உயிரினம் தான். இதுக்குள்ளே என்ன இருக்கு, குரோமோசோம் இருக்கு, அது இல்லாமல் பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கு. பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்பது காணப்படுது. இப்ப நல்லா கவனிங்க. ஓகே, இப்ப என்ன பண்றோம்னா இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸோட குரோமோசோம்ல என்ன இருக்குன்னா இதுக்கான டாக்ஸின் இருக்கு, டாக்ஸி புரோட்டீன், பி டாக்ஸி புரோட்டீன் அப்படின்றது இருக்கு. இந்த புரோட்டீன் இருந்தாதான் இது சாவும். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த டாக்ஸி புரோட்டீனை இந்த இலைக்கு கொண்டு வரணும். ஏன்னா இலையை தான் இந்த புழு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த தாவரத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் எடுக்கிறாங்க. எதை எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுல இருந்து அந்த ஜீனை எடுத்துறாங்க, டி டாக்ஸின் அந்த ஜீனை எடுத்துறாங்க. இதுல இருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை எடுத்துறாங்க. பிளாஸ்மிட் டிஎன்ஏவை எடுத்துறாங்க. இப்ப என்ன சார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவில் ஆர் ஜீன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதியை மட்டும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அந்த பகுதியில் என்ன சார் சேர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் என்ன சார் சேர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீனை சேர்த்துறாங்க. ஸோ இது வந்து எதோட பிளாஸ்மிட், பேசில்லஸ் அமைலோலியூகோஃபேஷியன்ஸோட பிளாஸ்மிட். இதுக்குள்ள டி டாக்ஸின் ஜீனை சேர்த்துறாங்க. இந்த ஜீனை சேர்த்துறாங்க, டி ஜீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டி டாக்ஸின் அப்படின்ற ஜீனை சேர்த்துறாங்க. அப்ப பாருங்க, ஒரு பிளாஸ்மிட் ஒரு டி டாக்ஸின், இதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன். ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மிட ஒரு வெக்டரா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய வெக்டரா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நமக்கு விரும்பிய ஜீனா எடுக்கிறாங்க. எதனால சார் இந்த பேசிலஸ் அமிலோ லியூகோஃபேஷியன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டன் பிளான்ட்டுக்கும் இதுக்கும் நடுவுல ஆல்ரெடி ஒரு என்னது டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு, டைரக்ட் இன்ஃபெக்டிவ் கனெக்ஷன் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரீகாமினன்ட் டிஎன்ஏ, இதுக்கு பேர் தான் என்னது ஆர்டிஎன்ஏ அல்லது ரீகாமினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணிடுறோம், இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பாக்டீரியாக்குள்ளே போட்டுடுறோம். அப்ப இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், போய் இந்த தாவரத்தை இன்ஃபெக்ட் பண்ணும். தாவரத்தை இன்ஃபெக்ட் பண்றப்ப பிளான்ட்டோட டிஎன்ஏவும் இந்த பிளாஸ்மிட் டி டாக்ஸின் டிஎன்ஏவும் என்ன ஆகும், ஒன்னா இணைஞ்சிரும். அப்ப இந்த இலையில என்ன இருக்கு, பிளான்ட்டோட டிஎன்ஏவும் இருக்கு, டி டாக்ஸின் டிஎன்ஏவும் இருக்கு. இந்த டி டாக்ஸின் டிஎன்ஏ இதுக்குள்ள போனதுனா, அந்த ஜீன் உள்ள போனதுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கிறிஸ்டல் கிரை புரோட்டீன் சொல்லுவாங்க. இதை ஒரு படிக மாதிரி உருவாக்கும், உப்பு மாதிரி படிக மாதிரி உருவாயிட்டு அதோட கட்ஸ் எல்லாம் போய் அடைச்சிக்கும். அது இல்லாமல் அங்கே சேதாரத்தை ஏற்படுத்தும். இதனால அந்த புழு வந்து உண்ணாமலே இறந்து போகும், அதோட கட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிடும். ஸோ இதுதான் என்னன்னா பிடி காட்டன். அதில் யூஸ் ஆகிற டெக்னாலஜி தான் என்னது, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டா டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு வந்து என்னது டெக்னாலஜின்றது ஒண்ணுமே கிடையாது. இதை டயக்ராமேட்டிக் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாவே யூ வில் கெட் மார்க். அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் என்னது நம்ம இந்த கிளாஸ்ல சொல்லித்தரோம். இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பேசிக்ஸ் அண்ட் இட்ஸ் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். ஒரு சின்ன எனக்கு சுத்தமாக தெரியாது சார் சயின்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து என்னது இதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேவா? ஆல்ரெடி கோர்ஸோட ஃபீச்சர்ஸை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் ஒரு வருஷம் நடக்கும். இது என்டையர் 1 இயர் நடக்கும். குரூப் 4னா ப்ரிலிம்ஸ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு லாங்குவேஜுக்கான இதுவும் கொடுப்போம் நாங்கள். ஓகே, ஒருவேளை குரூப் 2A இருக்கவங்களுக்கும் நாங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு லாங்குவேஜ் பேப்பரும் கொடுப்போம், மெயின்ஸில் ஆப்டிடியூடும் உங்களுக்கு தனியாகவே கொடுப்போம், அதுக்கான புத்தகங்களும் தந்துடுவோம். குரூப் 1 சேர்ந்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே கம்பைண்டாக உங்களுக்கு கிடைச்சிரும். குரூப் 1 55,000 நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இது எல்லாத்துக்கான கோச்சிங்குமே உங்களுக்கு தந்துடும். மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு பேரலாக நடக்கும், ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸும் பேரலாக நடக்கும். பட் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது கன்சிஸ்டன்சி. கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட்டாக இந்த 1 இயர் எங்கள் கூட இருங்க, அதுவே போதும். இந்த ப்ராக்டிஸே நாங்கள் உங்களை உருவாக்கலாம். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்களே, உங்கள் உழைப்பு உங்களை கண்டிப்பாக என்னது உருவாக்கிடும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆன்லைனில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா?
பாலமுருகன் சார், ரம்யா மேம், அருள் சார், பேசுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. புரியுதா? முதல்ல நான் நடத்துனது புரிஞ்சுதா? எளிமையா உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்ல இருந்து நம்ம என்னது கொண்டு போயிருக்கோம். ஓகே, இதை இந்த அப்ரோச்சில் நீங்க போனீங்கன்னாவே இட் இஸ் மோர் தென் எனஃப் டு ரைட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேவா? என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன கீவேர்ட்ஸ் தான் இங்க முக்கியம். ஓகே, நம்ம மட்டும் கதை எழுதிக்கிட்டே போகக்கூடாது. என்ன கீவேர்டு ஷார்ட் டைம்ல என்ன கீவேர்டு அதை டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்றோம், அது அப்படியே ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், கீவேர்டை அண்டர்லைன் பண்றோம். ஓகேவா? அதுக்கு பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் இல்லாம இது பண்ண முடியாது. ஒவ்வொரு டாபிக்குமே செக்ஷன் செக்ஷனா உங்களுக்கு நாங்க பிரிச்சு நடத்த போறோம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ரம்யா ஸ்ரீ மேம், பாலமுருகன் சார், புரிஞ்சதுங்க சார். வேற ஏதாவது சந்தேகங்கள் கோர்ஸ் சம்பந்தமா? இல்லைங்க சார். உங்களுக்கு இவரு அருள் சார், பூவரசி மேம், சார். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? பாலமுருகன் சார், ஆஹா காளியம்மாள் மேம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்ல. ஓகேவா? புரிஞ்சது இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம்? ஸோ இந்த அப்ரோச்சில் போனோம்னாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இன்னும் 5 நாட்கள் உங்களுக்கு டெமோ இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக உங்களுக்கு டெமோ இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபேக்கல்ட்டி கிட்ட கேளுங்க, என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றத கேளுங்க. ப்ரிலிம்ஸ்க்கு மொத்தம் உங்களுக்கு மொத்தம் 110 கிளாஸ், லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்து. ஓகேவா? 110 வரும். மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 கிளாஸ் வரும். ஓகே, அது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் 200க்கு மேலே இருக்கும். மொத்தம் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்னு பார்த்தா 200. அதில் 161 டெஸ்ட் மெயின்ஸுக்கு மட்டுமே. 45 டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ். ரெண்டுக்குமே புத்தகங்கள் தனியாக தந்துடும். ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ் தருவோம். மெயின்ஸுக்கு கிளாஸ் நோட்ஸும் தனி. கிளாஸ் நோட்ஸ் மீன்ஸ் வாட், உங்களுக்கு பிரிண்டட் காப்பி நம்ம தருவோம். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே என்னது உங்களுக்கு தருவோம். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் புக்ஸை வந்து என்னது பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த அப்ரோச்சில் டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக்ஷன் வைஸ் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்னது ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். முதல்ல அந்த செக்ஷன் வைஸை முடிச்சிங்கனாவே யூ வில் கெட் அ கான்ஃபிடென்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் லெவல் 2 லெவல் 3 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் முடிகிறப்ப கண்டிப்பாக நம்மளால குரூப் 1 குரூப் 2 போஸ்டிங் அடிச்சிட முடியும். ஏன்னா மற்றவங்க செய்யாததை விட நம்ம இந்த ஒன் இயர் ப்ராசஸில் உங்கள் கூடவே ட்ராவல் ஆக போகிறோம். இருந்தாலும் நீங்கள் ஃபேக்கல்ட்டி கிட்டங்களா கேட்டுக்கலாம். ஆஃப்லைனில் வரக்கூடியவங்க நீங்கள் இங்கே லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்கல்ட்டிஸ் இங்கே தான் இருப்பாங்க. ஓகேவா? மார்னிங் 8 டு ஈவினிங் 7 இங்கே தான் இருப்போம். நீங்கள் எங்ககிட்ட தகவல், ஓகேவா, புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக தருவோம். ஓகேவா? வேறு ஏதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லை மேம் கிட்ட நீங்கள் பேசுங்க. ஓகேவா? தேங்க்யூ. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதர்வைஸ் வி வில் எண்ட் த செஷன். என் பண்ணிக்கலாமா? சார் ஒரு டவுட். சொல்லுங்க ஹலோ மேம். காளியம்மாள் மேமா? யாருங்க? சார், பூவரசி பூவரசி. மேமா? சார் இப்போ சொல்லுங்க. வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் இன் கேஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா மேம். ஒவ்வொரு கிளாஸுமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 கிளாஸுக்குமே உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனும் கொடுத்துருவாங்க. ஒருவேளை இன்னைக்கு கிளாஸ் ஓகே. உங்களால் ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கால நீங்க பண்ணல அப்படின்னா அதுக்கான ரெக்கார்டட் இது பேசிக் ஃபீச்சர். ஓகே, ரெக்கார்டட் செஷன் ஓகே. கண்டிப்பா தந்துருவாங்க மேம். ஒரு தனி ஓகே. போர்ட்டல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அதுல தந்துருவாங்க. சொல்லுங்க. ஓகே சார். கொஞ்சம் வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? லக்ஷ்மி மேம், ரம்யா மேம். சார் ஆஃப்லைன் கிளாஸ் டைமிங் சார். மேம் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு 10 9:30 டு 12 வரலையும் வச்சுருக்கோம் மேம். 9:30 டு 12 லஞ்சு முடிச்சுட்டு 1 to 2க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கடுத்து ஓகே சார். 2:30லேருந்து 5 வரலையும் உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் இருக்கும். ஒருவேளை எனக்கு ஓகே சார். மார்னிங் இல்லை ஈவினிங் நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஈவினிங் 6 to 8:30 உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் வீக் எண்டில் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிளாஸஸ் மட்டுமே 8 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேவா? சாட்டர்டே ஓகே 8 சார். ஹவர்ஸ், சண்டே 8 ஹவர்ஸ் இருக்கும். 4 ஹவர்ஸ் மெயின்ஸ், 4 ஹவர்ஸ் ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ வீக்கெண்டில் 8 ஹவர்ஸ் மெயின்ஸ், 8 ஹவர்ஸ் ப்ரிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு போகும். வேற ஏதாவது ஓகே டவுட் சார். மேம்? ஓகே. இல்லைங்க சார். சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க மேம், சொல்லுங்க. காளியம்மாள் மேமா? ஆமா ஆமா சொல்லுங்க மேம். ஆமா. சொல்லுங்க மேம். எனக்கு இப்போ மெயின்ஸ் நீங்க ஒவ்வொரு செக்ஷன் வைஸா தானே நீங்க கொண்டு போவீங்க? கண்டிப்பா மேம், செக்ஷன் வைஸாக தான் உங்களுக்கு நடத்துவோமே. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் உங்களுக்கு நீங்க நீங்க ம். கோர்ஸ் வரப்பயே உங்களுக்கு சிலபஸை நான் செக்ரிகேட் பண்ணி தந்துருவேன். ஹவு வி ஆர் கோயிங் டு டீச் அப்படின்றது. ஸோ அதில் ஆ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சிஸ்டம், ஃபீட்பேக் சிஸ்டமும் கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஹவு த டீச்சிங், அதுக்கான ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ம். நாங்கள் கொண்டு வர போகிறோம். செக்ஷன் தான், ஓ, இனிஷியலாக செக்ஷன் தான்.
ஓகேவா? ஏன்னா எப்பயுமே சிலபஸ் வந்து லைன் பை லைன் நீங்க படிக்கணும். லாஸ்ட் டைம் குரூப் 1ல போன்சாய் கார்டனை பத்தி யாருமே கேட்கவே இல்லை. இதுக்கு ஆமா. முன்னால கேட்டதே கிடையாது. ஆனா லாஸ்ட் டைம் போன்சாய் கார்டன் 5 மார்க் கேட்டு வச்சிட்டாங்க குரூப் 1ல. ம். அதுக்கு ஒரே ஒரு And நோட்ஸ் போட்டது நம்ம இன்ஸ்டியூட் மட்டும்தான். நான் மட்டும்தான் அதுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல போட்டு கொடுத்தேன். அதுல போட்டு தான் and 4 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. நாங்க டெய்லி மெயின்ஸ் எழுதுறதுக்கு வந்து நீங்க அதுக்கு எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக்ஸும் நீங்க கரெக்ட், கொடுத்துருவீங்க சூப்பரா அப்படிதானே? சொன்னீங்க. ஒவ்வொரு எக்ஸாமுமே அந்தந்த ஃபேக்கல்டிஸ், இப்போ நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நடத்துறேன்னா இன்னைக்கு நீங்க எழுதி டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் நீங்க வருவீங்க இல்லையா? அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ½ hour கேப் விட்டுருக்கேன் இல்லையா? 2 to 2:30 கேப் விட்டுருக்கேன் டெஸ்ட் எழுதி முடிஞ்சு. அந்த டெஸ்ட் டைம்ல உங்களுக்கு நாங்க அதுக்கான கரெக்ஷனை ரெடி பண்ணி எப்படி எப்படி நீங்க எழுதணும், எந்த கண்டென்ட்டை முதல்ல கொடுக்கணும்னு சொல்லிடுவேன். ஆல்ரெடி நாங்க உங்களுக்கு மெட்டீரியல் தந்துருவோம். ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சோடனே மெட்டீரியல் தந்துருவோம், கிளாஸ் நோட்ஸ். அதை படிச்சுட்டு வந்து எழுதினாவே போதும். இல்லை இன்னும் அதில் என்ன என்ட்ரிச் பண்ணணும், இதில் ஒரே விஷயம், யூ ஹேவ் டு அப்டேட். கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணி தருவோம். இருந்தாலும் நீங்களும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்கள் நோட்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் உங்களுக்கு தந்துருவோம். ஓகேவா? வீக்லி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு போட்டு தந்துருவோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸை உங்கள் நோட்ஸில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் உங்கள் டேட்டாவை நீங்கள் எந்த ஒரு டேட்டா கொடுக்குறப்ப எக்ஸாம்பிளோட கொடுக்கணும். எழுதுறப்ப எக்ஸாம்பிளோட கொடுக்குறப்ப தான் நீங்கள் சொல்கிற டேட்டா வேல்யூபிள் டேட்டா அப்படின்னு அவங்க நம்புவாங்க. அப்போதான் அந்த பாயிண்ட்டுக்கான மதிப்பு இருக்கும், மார்க்ஸும் அதிகமாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? ரியல் டைம் டேட்டாஸ் தரணும். இதுக்கான எல்லா ஆலோசனையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு நடத்துவாங்க. ஓகேவா? இல்லைன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 5 o'clock மேலே உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட், ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு ஃபோன் மூலயமா அல்லது வாட்ஸ்அப் மூலயமா நம்ம பேசுவோம். ஆஃப்லைனில் இருக்கவங்களுக்கு நேரடியாக நம்ம இங்கே பேசிப்போம். வேற சார் எனக்கு என்னன்னா இப்போ 2Aக்கு மெயின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல சார், அது நீங்க எப்படி நீங்க இதுவும் பேலன்ஸ் பண்ணி அதுவும் பேலன்ஸ் பண்ணி எப்படி நீங்க கொண்டு போவீங்க? உங்களுக்கு சிலபஸே மேம், நீங்க என்னோட சிலபஸ் செக்ரிகேஷனே பார்த்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல். ஒரு டாபிக் கூட விடாது. குரூப் 2A இருக்கட்டும், A2 இருக்கட்டும், தென் குரூப் 1 இருக்கட்டும், அதுல ஒரு டாபிக் கூட விட மாட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் பத்தி குரூப் 2ல இருக்கும், 2Aல இருக்கும். பட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது அது இருக்காது. அதுவே குறிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல் பத்தி இருக்கும், இதுல இருக்காது. அதுக்காக எலக்ட்ரோ கெமிக்கல் செல் நடத்த மாட்டீங்களா சார் அப்படின்னு கேட்க கூடாது. ஐ வில் டீச் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் ஆல்சோ அண்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆல்சோ. ரெண்டுமே நடத்துவோம் நான் உங்களுக்கு. ஓகேவா? மாறி இருக்கும். இட் இஸ் அதுதான் சொன்னேன், காம்பினேஷன். உங்களுக்கு குரூப் 1ல பிசியாலஜி பத்தி அதிகமா கொடுத்துருப்பான். ஓகேவா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசியாலஜி வந்து இருக்காது. இதுல உங்களுக்கு குரூப் 2A பிசியாலஜி பத்தி அதிகமா இருக்காது. அதுக்காக நீங்க பிசியாலஜி நடத்த மாட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிசியாலஜியும் நடத்துவோம். ஓகே, பிசியாலஜியும் நடத்துவோம். குரூப் 2A இருக்கக்கூடிய போர்ஷன்ஸையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க சிலபஸ் வச்சுக்கலாம். எந்த லைன் நீங்க நடத்தல அப்படின்னு நீங்க எங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணலாம். யூ கேன் சேலஞ்ச், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா யூ ஹேட் பெய்ட், ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் தட். ஓகேவா? அதனால எந்த டாபிக் நீங்க நடத்தல சார் அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பா என்னோட பிளான் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எல்லாமே கவர் பண்ணி இருக்கும். அதுல கவர் பண்ணாம இருக்கவே இருக்காது. எல்லாமே டீம் வச்சு நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் தருவேன். ஓகேவா? அதனால எந்த ஒரு டாபிக்குமே விட்டு போகாது. ஓகேவா? இப்போ இல்லை சார் நான் குரூப் 2A தான் நடத்துறேன் அப்படின்னா யூ கேன் ரைட் தட் திங் ஆல்சோ. நோ இஷ்யூஸ். நீங்க அது மட்டும் படிச்சா கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். வேற ஓ இல்ல, ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா வேற யாருக்காவது? ரம்யா ஸ்ரீ மேம், தென் அருள் சார். டவுட் இல்லைங்க சார். சரி, நம்ம என் பண்ணிக்கலாம் இந்த செஷனை. ஓகே சார். ஓகே, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாளை ஒரு டெமோ இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஐஎன்எம் அண்ட் இந்தியன் பாலிட்டியில் உங்களுக்கு டெமோ தருவாங்க. அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 நாள் டெமோ இருக்கு. அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 நாள் டெமோ இருக்கு. ஓகேவா? நீங்க இதில் அட்டன் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ இஷ்யூஸ் இன் திஸ். ஓகேவா? தேங்க்யூ. ஓகேவா? எல்லாரும் கண்டிப்பாக சேருங்க. ஓகேவா? உங்களை வந்து இந்த அடுத்த வருஷத்தில் அதிகாரிகளாக உருவாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கான முயற்சி மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். திட்டம் என்னோடது, முயற்சி உங்களோடது. ஓகேவா? படித்து நம்ம அதிகாரி ஆகலாம். இந்த ப்ராசஸில் போகணும். சிலர் வந்து ப்ரிலிம்ஸ் பேட்சை மட்டும் நடத்தி முடிச்சுட்டு இதுதான் பேட்ச் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. இந்த கோர்ஸோட வேலிடிட்டியே 3 இயர்ஸ், 3 வருஷம். ஃபர்ஸ்ட் இயரில் உங்களால் ஒரு சப்போஸ் ஏதாவது கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷனால முடியல அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி அப்படியே படிச்சுக்கோ. யூ கேன் கண்டினியூ. ஸோ இதோட வேலிடிட்டி எத்தனை வருஷம்? 3 வருஷம் இருக்கு. ஓகே, யூ கேன் ஜாயின் இன் தட். அதனால நோக்கம், பிரைமரி நோக்கம் என்னன்னா உங்களை அதிகாரிகளாக ஆக்கணும். இந்த ப்ராசஸில் போனீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 அதிகாரிகளாக ஆகலாம். குரூப் 2A அண்ட் குரூப் 4 அதிகாரிகளாகவும் எனக்கு ஈஸியாக ஆகலாம். பட் யூ நீட் டு பி இன் த கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.